தலித் முரசா சூத்திர முரசா? விபச்சாரிகளின் மகள்கள் தான் தலித் முரசு நடத்திட்டு இருக்காங்களா? அப்ப நீங்க ஆராசா அநாகரிகமா பதிவு போட்டான்னு சொன்னதுக்கு அர்த்தமே இல்லையே. இல்ல ஆராசா பதிவு அநாகரிகமானது தானே? அதை நான் மறுக்கவே இல்லையே. தலித்துகள் எம்பவர் ஆகுறாங்க, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது, அதை குறித்து நீங்க மகிழ்ச்சி அடையாமல் இந்த நேரத்துல சூத்திர உயர் சாதிகள் அவங்களுடைய பார்வையிலிருந்து நீங்க அந்த விமர்சனத்தை வச்சுட்டீங்க. ஒரு தலித்துக்கு மாற்று பார்வையே இருக்கக்கூடாது. எவிடன்ஸ் கதிரும் ஒரு தலித்து, புனித பாண்டியனும் ஒரு தலித்து, அவருக்கு ஒரு பார்வை இருக்கு, எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அதை நீங்க எப்படி உடனே இது சூத்திரர்களுடைய பார்வை தான் அப்படின்னு எப்படி நீங்க சொல்லணும்? இன்னும் ரொம்ப அநாகரிகமானது. இது 2 வருஷத்துல ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குது. அவங்க தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க, 8 மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அவங்கள கைத்தட்டி வரவேற்கணும் அப்படின்றது இது என்ன வகையான பார்வை? கொஞ்சம் கூட சந்தோஷப்படுறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லையா? 46 தனி தொகுதி எம்எல்ஏக்கள் எப்பவுமே இருக்கிறாங்கல்ல, SC ST. அதை பத்தி ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்ல? அதை பத்தி ஏன் இவங்க எல்லாம் சந்தோஷப்பட மாட்டேன்றாங்க? அமைச்சர்களாகல இருக்கட்டும், அவங்க 4 கொடுத்தாங்க, இவங்க 7 கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கலா அம்பேத்கர் பெரியார் இப்படி பேசுறவங்களுக்கு இது ரெப்ரசன்டேஷனா தெரியாம இருக்கலாம். இப்போ அந்த பட்டியல் சாதியை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல, எம்எல்ஏக்களா அல்லது அமைச்சர்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாத்துக்கும் பின்னால ஒரு பெரிய வாக்கு சதவீதம் இருக்கு, வாக்களிச்சிருக்காங்க மக்கள். பிஜேபியில கேபினெட்ல இருக்கிறவனுக்கும் இதே மாதிரி தானே எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களதான் சொல்றேன், அவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க பட்டியல் சாதி. ஆமா, பட்டியல் சாதியினரும் ஓட்டு போட்டு தான் மேல போயிருக்கிறாங்க. ஆமா. அப்ப தங்கள் தலைவர் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி, அதுதான் நானும் கேட்கிறேன். ஏன் அப்ப பிஜேபியில இருக்கிற ரெப்ரசன்டேஷன் நீங்க ரெப்ரசன்டேஷனா சொல்ல மாட்டேன்றீங்கன்னு முதல் முறையாக வரலாற்றில் விஜய் கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்கல்ல, அது முதல் முறையா பிஜேபி தானே கொடுத்தது. அப்ப ஏன் சொல்லலன்னு கேட்கிறேன். எல்முருகனை நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க, தாவேகால இருந்து வந்தவங்களும் ஒரு மாதிரி பாக்குறீங்களே, என்ன விஷயம்? இப்ப புதிதாக வந்திருக்கிற கட்சி அது தனக்கு செக்குலர் முகம் இருக்கிறதா சொல்றது, மதசார்பற்ற சமூக நீதினு ஒரு கொள்கையை வச்சிருக்குது. அவங்க கொடுக்குறாங்க, சொல்லுக்கேற்ப செயல். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொன்னாரா? அது எந்த பங்கு சொன்னாரு? எந்த பிரதிநிதித்துவம் சொன்னார்? தலித்துகளுக்கு நான் பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன் எங்கேயாவது பேசினாரா? இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரா? கூட்டணிக்கு வந்தாலும் அவர் கொடுப்பார், பிஜேபி வந்தாலும் அவர் கொடுப்பார். பிஜேபி கூட போகல, யார் வந்தாலும் தானே கொடுப்பார். இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அவர் சொல்லி 7ங்கிறது வரலாற்றில் என்றும் இல்லாது. நீங்க தலித்துகள் ஓட்டெல்லாம் வாங்கிட்டு தலித்துகள் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டோம்னு சொல்லி அப்ப ஒரு கொள்கை வேணும்ல. கொள்கை இல்லாத ஒரு கட்சி என்பது ஒரு மாட்டுக்கொட்டாய்க்கு சமம்னு சொல்றாரு. இந்த டோக்கனிசம் எல்லாம் காலங்காலமா இருக்கு. ஏன் டோக்கனிசம் நினைக்கிறீங்க? ஏன் அவர் ஏன் பெரியார் தேடலுக்கு போனவர், ஏன் அம்பேத்கர் நினைவிடத்துக்கு போல? உங்க டோக்கனிஸ்டே நான் கேட்கிறேன். இல்ல அம்பேத்கரை புறக்கணிக்கணும்னா அம்பேத்கர் அப்புறம் ஏன் பெரியார் தேடலுக்கு மட்டும் போனீங்க? கொள்கை தலைவர்னு அவரும் கொள்கை தலைவர் தானே, ஏன் நீங்க போல? அதுவும் அந்த டோக்கனிஸ்டுக்கு ஏன் நீங்க பதில் சொல்ல மாட்டேங்க? இப்போ அறநிலையத்துறைக்கு ஒரு அர்ச்சகர், ஒரு ஏழை அர்ச்சகருடைய மகனை நியமித்தார். அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அப்படி சொல்லியிருக்காரா? இல்ல அவர் நியமிச்சிருக்காரு. ஏழை பாளையன்லாம் சொல்லாதீங்க. பார்ப்பனருக்கு எதுக்கு அது பிரதிநிதித்துவம்? இந்த சமூக நீதி கோட்பாட்டுக்கு நேர் எதிரானது பொருளாதார அடிப்படையில் பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு. அது EWS. அதுதான் இது. போன ஆட்சியில உயர்கல்வித்துறை யாருக்கு கொடுத்திருந்தாங்க? செழியன் இருந்தாரு. சரி, இப்ப என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு? ஒரு பட்டியல். நான் இதைத்தான் குறை சொல்றேன்னு இல்ல, நீ இது எல்லாம் டோக்கனிசம்னு சொல்ல வரேன். கயல்வெளின்னு ஒரு அமைச்சர் இருந்தாங்க, ஆதிரநலத்துறை இல்லாம வேற ஒரு துறை கொடுத்தாங்க. என்ன மாற்றம் நிகழ்ந்துச்சு? மாவட்ட ஆட்சியர்களா தலித்துகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலேயே மலத்தை கலக்கிற சூழல் தான் நம்ம பார்க்கணும். ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட போது எத்தனை பேர் ஹோம் செக்ரட்டரியா தலித்தா இருந்தாங்க, சட்டம் ஒழுங்கு தலித்தா இருந்தாங்க, சீஃப் செக்ரட்டரியா தலித்தா இருந்தாங்க, இப்படி சொல்லிட்டே போலாம். ஏன் அந்த கொலை நடந்தது அப்படி நீங்க பார்க்க முடியுமா? இது ஆனா தலித்துகள் மீதான இழிவு போவே இல்லை. அதுதான் நான் முக்கியமா சொல்ல வரேன். இது அமைச்சர் ஆயிட்டா மட்டும் எப்படி போயிடும்? இவங்க என்ன புரிதல் இருக்கிறாங்க அப்படின்னா, எம்எல்ஏ ஆயிட்டா, அமைச்சர் ஆயிட்டா, MP ஆயிட்டா எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குடிசைகளை கொளுத்திட்டு இருந்தவன் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இயக்கம் வந்த கட்சி வந்த பிறகுதான் 300 கான்கிரீட் வீடுகளை கொளுத்துறான் தர்மபுரியில. அது நீங்க எப்படி பாப்பீங்க? ஏன் மாயாவதி 3 தடவை இருந்தாங்கல்ல, இப்ப அங்க தீண்டாமையே இல்லையா? உக்கிரமா இருக்குது. அப்புறம் வன்கொடுமைகளை நடக்கிறதுக்கு நீங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா வன்கொடுமை நின்றுடும் அப்படின்னா இது என்ன நகைச்சுவையா இருக்குது? இப்ப நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு பாட்டு பாடினவர், அது மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான இமேஜ், ஒரு கரிஸ்மேட்டிக் தலைவர் ஒருத்தர் முதல்வர் ஆயிட்டா அப்ப கூட அந்த அரசு இயந்திரத்தை வேகமா நகர்த்த முடியாதா? அடிச்சாங்கன்னா கோர்ட்டுக்கு போங்க, உங்களுக்கு ஆணையம் இருக்கு, உங்களுக்கு தேசிய ஆணையம் இருக்கு, உங்களுக்கு போராடுறதுக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, அங்க உங்க குரலை கொடுங்க, விடாதீங்க. இது எவ்வளவு நாளைக்கு செஞ்சுட்டு இருக்க போறோம்? இது ஒரு ட்ராப். வன்கொடுமைகள் தான் எல்லாமே. வன்கொடுமைகளுக்காக பேசுனீங்களா? வன்கொடுமைகளுக்காக குரல் கொடுத்தீங்களா? வன்கொடுமைகளை நாங்க ஆவணப்படுத்தியிருக்கோம். அம்பேத்கர் அப்படி பண்ணல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நாள் மகிழ்ந்து நம்ம சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தோழர் புனித பாண்டியன். வணக்கம். வணக்கம். உங்கள் பத்திரிகையை நான் நீண்ட காலமாக வாசிச்சுட்டு வரேன். அந்த பத்திரிகைக்கு எனக்கு தெரிஞ்சு பெயர் மாற்றம்லாம் எதுவும் நிகழ்ந்ததில்லை. சமீபத்தில் சமூக வலைதள விமர்சனம் ஒன்றில் தலித் முரசா
சூத்திர முரசா அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. நீங்க பொதுவாக உங்க பத்திரிகையில கடைசி பக்கத்துல பெரியாருடைய பழைய பேச்சுக்கள் அல்லது அறிக்கைகள் வரும் பொழுதோ உள்ளேயும் கூட சூத்திர பட்டம் அப்படிங்கிறது ஒழியணும் அப்படிங்கிறத ரெகுலரா பேசிட்டு வந்துருக்கீங்க, பரப்புரை செஞ்சுட்டு வந்துருக்கீங்க. ஆனா இப்போ உங்க பத்திரிகைக்கே அப்படியான பட்டம் வந்திருக்கு. முதல் முறை அதை ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ஒன்றும் அது அதிர்ச்சியா இல்லை. ஏன் அப்படின்னா தலித் முரசில் ஒரு தலையங்கம் வருது, இந்த தேர்தல் முடிவுகளை ஒட்டி ஒரு தலையங்கம் வருது, பிரதிநிதித்துவ மாயை அப்படின்னு ஒரு. அதாவது இப்போ தலித்துகளுக்கு வரலாற்றில் முதல் முறையாக அதிக அளவு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் இவங்க வலைத்தளங்களில் பேசுகிறாங்க. அதை ஒட்டி இது ஒரு உண்மையான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சில ஆழமான தரவுகளோடு தான் நம்ம முன்வைக்கிறோம். இப்போ அதற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் போகிற போக்கில் இதையா ஒன்று அவதூறுகளை சொல்லிவிட்டு போயிடலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியும் இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு பதிவு போட்டார், பின்னால் நீக்கிட்டார். அந்த பதிவை அவர் போட்டபோது எனக்கு தெரிஞ்சு முதல் ஆளாவோ அல்லது அவரும் ஒரு முக்கியமான நபராகவோ யார் எவிடன்ஸ் கதிர் வந்து இது ரொம்ப அநாகரிகமானது, அந்த பதிவை அவர் நீக்கணும், மன்னிப்பு கேட்கணும்லாம் போட்டிருந்ததா சொன்னாங்க. ஆனால் அடுத்த நாள் அவர் தலித் முரசை வந்து சூத்திர முரசு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாரு. இது நாகரிகமான விமர்சனமா? நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இப்போ நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன். இல்லை, அதில் அந்த விமர்சனத்தில் என்ன இருக்குதா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்கள் வந்து தலித்துகளுடைய பார்வையிலிருந்து அந்த விமர்சனத்தை வைக்கல. தலித்துகள் எம்பவர் ஆகிறாங்க, அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்குது, அதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையாமல் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற சூத்திர சாதிகள், சூத்திர உயர் சாதிகள், அவங்களுடைய பார்வையிலிருந்து நீங்கள் அந்த விமர்சனத்தை வச்சுட்டீங்க அப்படிங்கிறது அந்த விமர்சனம். நினைக்கிறேன் ஒரு தலித்துக்கு மாற்று பார்வையே இருக்கக்கூடாதா? எவிடன்ஸ் கதிரும் ஒரு தலித்து, புனித பாண்டியனும் ஒரு தலித்து, அவருக்கு ஒரு பார்வை இருக்குது, எனக்கு ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி உடனே இது வந்து சூத்திரர்களுடைய பார்வை தான் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது முதல்ல அது இன்னும் ரொம்ப அநாகரிகமானது. பெரியார் வந்து என்ன சொன்னாரு? சூத்திரர்களாக நீங்கள் கருதப்படுகிறீர்கள் இந்து மதத்துல, பார்ப்பனர்கள் உங்களை வந்து இழிவுபடுத்துறதுக்கு தான் உங்களை. அதனால அவர் என்ன சொன்னாரு? தமிழர்களே, நீங்கள் பார்ப்பனர்களை பிராமணர்கள் என்று அழைத்து உங்களை சூத்திரராக்கி கொள்ளாதீர்கள். ஒரு அற்புதமான அறிவியல் பார்வை இது இல்லையா? அதனாலதான் அவர் பார்ப்பனர் என்ற சொல்லியும் பயன்படுத்தினார். பார்ப்பனர் என்ற சொல் வந்து டிரோகேட்டரி டர்ம் கிடையாது, சூத்திரர் மாதிரி. சரியா? அப்புறம் உச்சநீதிமன்றம் விளக்கம் என்ன கொடுத்துருக்கு, அல்லது மனு தர்மம் என்ன விளக்கம் கொடுத்துருக்கு சூத்திரருக்கு? சூத்திரர் என்பவன் 7 வகையான பிரிவுகளுக்கு ஆட்படும். அதுல 1 விபச்சாரிகளின் பிள்ளைகள் சூத்திரர்கள். அடிமைகள், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். அது விபச்சாரிகளின் பிள்ளைகள்ன்றது ஒரு மோசமான வார்த்தை இல்லையா? அப்ப அதை நீங்க பிற்படுத்தப்பட்டவருக்கே அல்லது தலித் அல்லாதவர்களுக்கே அந்த வார்த்தை தொடர்ந்து வலைத்தளங்களில் பயன்படுத்தப்பட்டு வருது இல்லை? பெரியார் பயன்படுத்தினதுக்கும் நீங்க அதை வந்து ஒருத்தனை திட்டத்துக்கு பயன்படுத்துறது எவ்வளோ கொடூரமான வார்த்தை, எவ்வளோ தவறானது அது. அதை நீங்க ஒரு தலித்துக்கே பயன்படுத்துவீங்களா? விபச்சாரிகளின் மகள்கள் தான் தலித் முரசு நடத்திட்டு இருக்காங்களா? அப்ப நீங்க ஆராசா வந்து அநாகரிகமா பதிவு போட்டான்னு சொன்னதுக்கு அர்த்தமே இல்லையே. இல்ல, ஆராசா பதிவு அநாகரிகமானது தானே, அதை நான் மறுக்கவே இல்லையே. அதை அவர் நீக்கிட்டாரு. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படி சொன்ன ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லா சூத்திர முரசுன்னு சொல்லி போடுறது வந்து ரொம்ப, அதனால எனக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சியாகவோ வேதனையாகலாம் இல்லை. ஏன் அப்படின்னா, தலித் முரசு தொடர்ந்து 90களில் தலித் எழுச்சி தொடங்கிய காலகட்டம், அம்பேத்கருடைய நூற்றாண்டுக்கு பிறகு அம்பேத்கருடைய நூல்கள் வெளிவர தொடங்கிய அந்த காலகட்டம், அதில் நானும் ஒரு ஆள். ஸோ 90களில் வந்த தலித் எழுச்சியில் ஈர்க்கப்பட்டு நான் அதற்கு பிறகு எந்த வேலையுமே செய்யலை, எந்த நிறுவனத்திலையோ இதுலேயும் வேலை செய்யலை. ஒரு பத்திரிகையை ஆளனாக வேண்டும் என்ற மனித உரிமை முரசுன்னு ஒரு பத்திரிகையில் நான் ஒரு பொறுப்பாசிரியராக சேர்ந்தேன். இன்னைக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது இல்லைங்களா? 30 ஆண்டுகளாக அம்பேத்கர் பெரியார் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன் வச்சு. ஆனால் தலித் முரசு வந்து ஏன் இது வந்து அதிர்ச்சி அளிக்கலை அப்படின்னா, ஏற்கனவே வந்து இங்கே இருக்கக்கூடிய பறையர் அமைப்புகள், SC/ST அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனையை, கரடி சித்தூர் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதை ஒட்டி இது பள்ளர்களுக்கான முரசுன்னு பள்ளர் முரசு அப்படின்னு அடையாளப்படுத்தின. கோயம்புத்தூர்லேருந்து மலர்னு ஒரு இந்த தேவேந்திரர் அமைப்பு சார்ந்த ஒரு பத்திரிகை வரும். அவங்க வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து பள்ளர்களை விமர்சனம் பண்ணும்போது இது வந்து கீழறுப்பு வேலை செய்யக்கூடிய பறையர் முரசுன்னு அவங்க அட்டப்படத்திலே வெளியிட்டாங்க. இதை ரெண்டுத்தையும் பார்த்த நம்ம முன்னாள் தலைவர் SD கல்யாண சுந்தரம் அவர்கள் மதுரையில்
இது எல்லாரும் பள்ளர் முரசு பறையர் முரசுன்னு சொல்கிறாங்க, இது அருந்ததியர்களுக்கான முரசுன்னு பேசினார். எனக்கு உள்ளூர மகிழ்ச்சி தான். ஆனால் நாங்கள் என்ன தலையங்க எழுதணும், என்ன பேசணும் அப்படின்னா, இது எப்பவுமே தலித்துகளுக்கான முரசாக தான் இருக்கும். இது இந்த உட்சாதி அடையாளங்களை எல்லாம் களைந்து அதை கடந்து பெரியாரை ஏன் நம்ம முதன்மைப்படுத்துகிறோம் அம்பேத்கரை போல அப்படின்னு சொன்னால், ஒரு பகுஜன் பெரும்பான்மை மக்களுக்கு, ஏன்னா அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மெஜாரிட்டி பீப்புள் ஆர் சர்வைல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றாரு. அவரோட சேவை செய்கிற அடிமை சாதியினர் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் தேர்தல் அறிக்கையில அவர் ரொம்ப தெளிவா பிற்படுத்தப்பட்ட மக்களையும் நாங்கள் இணைத்து தான் இந்த பயணத்தை தொடங்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அம்பேத்கர் சொல்லியிருக்காரா? இன்னும் கூடுதலா ஒன்று சொல்றாரு, ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் என்று நான் வைத்திருக்கக்கூடிய இந்த பெயர் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்குமே, ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனில் இணைவதற்கு இந்த பேர் ஒரு தடையாக இருக்குமேனால் நான் பேரை மாற்ற கூட தயாராக இருக்கிறேன். பிற்படுத்தப்பட்டோர் ஃபெடரேஷன் பேரை மாற்ற கூட தயாராக இருக்கிறேன்னு சொல்றாரு. அதன் பொருள் என்ன? ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சொல்ற இவன் என்னடா பிசிஸ் எல்லாம் கூப்பிடுறானே அப்படின்னு அவருக்கே தோணுது. அந்த அறிக்கையில் இருக்கு. அதனால நான் பேரை மாற்றி கூட தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. எலெக்ஷனுக்கு பின்னாடி இது குறித்து பேச. ஆமா ஆமா. இப்போ பட்டியல் சாதியினருக்கு கூடுதல் கவனம் வேண்டும் அப்படிங்கிறதுல அம்பேத்கருக்கு மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்லது மத சிறுபான்மையினர் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பார்வை அம்பேத்கர். ஏன்னா சர்வைல் கிளாஸஸ் அவங்களும் தான் சொல்றாரு. மனு தர்மம் அவங்களையும் தான் சூத்திரர்கள் ஒதுக்கி. பெரும்பான்மை மக்கள் யாரு? பஞ்சபர் சூத்திரம் தானே. இதை கேட்டு நீங்களே சொல்லி விளக்கம் சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும். சொல்லுங்க. அம்பேத்கர் தீண்டப்படாதவர்கள் யார், அவர்கள் எப்படி தீண்டப்படாதவர்கள் ஆயினர் அப்படின்னு ஒரு தீண்டத்தகாதவர்கள் யார், அதுதான் சரியான வார்த்தை. தீண்டப்படாதவர்கள் அல்ல, தீண்டத்தகாத, they are unfit for human association அப்படின்றத அம்பேத்கர் கொடுக்குற டெஃபினிஷன். இப்போ அவரே தான் சூத்திரர்கள் யாருன்னு ஒரு புத்தகம் எழுது. ஆமா. என்ன பர்பஸ் அவருக்கு? ஏன் அவங்க மேல என்ன கன்சர்ன்? அதை படிச்ச வரைக்கும் அவங்க விளக்கி சொல்றாரு என்னென்ன வகையிலால அவங்களுக்கு தீண்ட வன்கொடுமைகள். காங்கிரஸும் காந்தியும் தீண்டத்தகாத மக்களுக்கு செய்தது என்னன்னு ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்காரு. அது அம்பேத்கர்னா அரசியல்னு இன்னைக்கு தலித் இயக்கங்கள் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்படி இல்லை. அரசியலுக்காக அவர் ஒரே ஒரு புத்தகம் தான் எழுதினார். முக்கியமான புத்தகம் அப்படின்னு நீங்கள் அரசியல் சார்ந்து அப்படின்னா காங்கிரஸும் காந்தியும் தீண்டத்தகாத மக்களுக்கு செய்தது என்னதான். அதை நீங்கள் படிச்சீங்கன்னா இந்தியாவினுடைய இன்றைய அரசியலும் புரிஞ்சிக்கலாம், இறந்த கால அரசியலும் புரிஞ்சிக்கலாம். அம்பேத்கர் காலத்து அரசியல் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ அதில் தான் அவர் ஏன் சூத்திரர்கள், அதாவது இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் இருக்குல்ல, 6000 சாதிகள் இப்படி இருக்கு ஒன்று கீழே ஒன்றா, அதை இப்படி ஆக்கணும். அம்பேத்கர் தன்னோட கோட் பாக்கெட்லேருந்து கையை எடுத்து இப்படி இருக்கிற சமூகத்தை இப்படி ஆக்கணும்னு சொல்கிறாரு. அதுதான் காஞ்சிராம் பின்னால் ஃபாலோ பண்ணார். அப்போ இப்படி இருக்கிற சமூகத்தை நீங்கள் ஒருத்தர் மட்டும் இப்படி யார் கீழே இருக்கிறாங்க அவங்க மட்டும் இப்படி ஆக முடியாதுல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தை தானே நீங்கள் இப்படி நேர் செய்யணும். அதனால மனு தர்மமும் அப்படி தானே சொல்லுது. பெரும்பான்மை மக்களை நான் பிராமின்ஸை இழிவானவர்கள்னு அடையாளப்படுத்தியிருக்கு. அப்போ பெரும்பான்மை மக்களோடு சேர்ந்து தான் இந்த சமூக விடுதலை என்பது சாத்தியம். தலித் விடுதலை என்பது தனியாக நம்ம விடுதலை பெற்றுக்கிறதா? அப்படி இல்லைல்ல. சமூகத்தில் நம்ம ஒன்றா புழங்கிட்டு இருக்கோம், அதில் நம்ம ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த சமூகம் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அம்பேத்கரோட பார்வை. இல்லை, அதில் நான் பிராமின்ஸ் மேலே இருக்கிற அடக்குமுறை உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. அடக்குமுறைன்னு சொல்ல முடியாது, பாகுபாடுன்னு அதுதான் நான் கேட்டேன். பாகுபாடு தலித்துகள் மீது இருக்கக்கூடியது அடக்குமுறை. ரைட். இந்த சிஸ்டம் எல்லாரும் மேலேயும் அடக்குமுறை நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் பட்டியல் சாதியினர் மேலே கூடுதலான அடக்குமுறைகள் இருக்கு. பட்டியல் சாதியினர் கூடுதலாக பிரதிநிதித்துவம் பெறவில்லை, அப்போ அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும். கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக திராவிட கட்சிகள் அவனுடைய கொள்கை பரப்புரை இப்போ நிறைய வெல்ஃபேர் ஸ்டேட் பாலிசிஸ் கொண்டு செஞ்சு தமிழ்நாடு ஒப்பீட்டளவில் பெட்டராக இருக்குதுன்னு சொன்னாலும் கூட இப்போ அரசு அதிகாரம் அப்படின்னு வரும்பொழுது அமைச்சரவைக்குள்ள பட்டியல் சாதியினருக்கு போதுமான அளவு பிரதிநிதித்துவம் இல்லை. வரலாற்றில் முதல் முறையாக தாவேகா என்கிற புதிய கட்சி அது ஆட்சியில் ஒரு பங்கு கொடுக்குது. அதில் தன்னுடைய கட்சியிலே கூட 7 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குது. பொது தொகுதியில் சிலர் 25 நாங்க, சிலர் 27 நாங்க, சிலர் 28 நாங்க. அந்த அளவுக்கு பொது தொகுதியில் பட்டியல் சாதி நிறுத்தி ஒருத்தர் கூட கொடுக்கல. சொன்னதை சொல்கிறேன். அப்படிங்கிற போது இப்படி ஒரு செய்தி பரவும் பொழுது அதில் உற்சாகம் அடையலாமல் தலித் முரசு அல்லது தலித் முரசு நிறுவனர் அவருக்கு ஏன் கோவம் வருது, அவருக்கு ஏன் இது பிரதிநிதித்துவமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது
நீங்க ஏன் அதுல சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க? இது கொஞ்சம் ரொம்ப இது மேலோட்டமா எல்லாருமே மேலோட்டமா புரிஞ்சுக்கிறாங்க. அதை நம்ம கொஞ்சம் உடைச்சி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குது, 2 வருஷத்துல ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குது, அவங்க தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க, 8 மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம அவங்கள கைத்தட்டி வரவேற்கணும் அப்படின்றது இது என்ன வகையான பார்வை? கொஞ்சம் கூட சந்தோஷப்படுறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. இல்ல 30 ஆண்டுகள் நான் என்ன கேட்கிறேன், 46 தனி தொகுதி எம்எல்ஏக்கள் எப்பவுமே இருக்கிறாங்கல்ல. SC ST அதை பத்தி ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்ல? அதை பத்தி ஏன் இவங்க எல்லாம் சந்தோஷப்பட மாட்டேன்றாங்க? அமைச்சர்களாகல இருக்கட்டும், அவங்க 4 கொடுத்தாங்க, இவங்க 7 கொடுத்துருக்காங்க. அவங்க அமைச்சரானது நான் இந்த விஷயத்தை அப்படி பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். அமைச்சர் ஆயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? அங்க இருந்தா வருது. இது அப்படித்தான் இவங்க கட்டமைக்கிறாங்க வலைத்தளங்கள்ல. எந்த வரலாற்று பின்னணியும் எங்களுக்கு தேவையில்லை, அம்பேத்கரும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா போதும் அப்படின்றது பிரச்சனைகளை தீர்க்காது. அப்ப ஒரு ஆழமான பார்வை இங்க தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்த நபர், அவர் அம்பேத்கரை தெரியாது, அது பின்பற்றல, அல்ல அந்த வழி நிக்கல, அவருக்கு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்குது. அப்போ அவர் போயிட்டு இப்பதான் அமைச்சரவைக்கு போகும்பொழுது ஹி வில் ப்ராக்டிஸ் அந்த இதெல்லாம் பழகி, அதுக்கு பிறகு அவர் இந்த நிர்வாக திறன் கொண்ட நபராக மாறுவதற்கு எந்த விதமான திறன் அல்லது கொள்கை ரீதியான வழிகாட்டுதல் எதுவும் இல்லாமல் அங்கே போனால் கூட he will learn the process. you should allow. நீங்கள் அனுமதிக்காமல் அல்லது அதை குறித்து சந்தோஷப்படாமல் நம்ம வீட்டு புள்ள ஒருத்தன் போயிருக்கிறான்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இல்லாமல் இப்போ நான் ஒரு கேள்வி மாயை. சரி, எல் முருகன் அமைச்சராக இருக்காரா? அவர் தமிழ் மாநில தேசிய கட்சியினான பிஜேபியோட தமிழ் மாநில தலைவராக இருக்கு. ஏன் உங்களுக்கு யாருக்குமே சந்தோஷமே இல்லை? இவங்க முகத்தில் யார் முகத்திலுமே நான் சந்தோஷத்தை பார்க்கல. எல்லாம் திட்டி தீத்தாங்களே. இல்லை, அந்த கட்சி ஒரு தலித் தலைவராக்கி இருக்குல்ல அப்படின்னு சிலர் சொல்றத ஒரு சிலர் சொன்னாங்க. பிரதிநிதித்துவம் யாருமே பேசலையே. அருந்ததியர்களுக்கு கிடைச்ச பிரதிநிதித்துவம் யாரும் பேசல, தலித்துகளுக்கு ஏன் பேசல? இப்ப பிஜேபியில 2 டேர்ம் இப்பவும் தலித்துகள் ஓபிசிகள் எல்லாருக்கும் அமைச்சர் பதவி இருக்கு. ஏன் யாரும் அதை பிரதிநிதித்துவமா பார்க்கல? அப்போ மட்டும் ஏன் பிஜேபி வேற கட்சி, அது மதவாத கட்சி இல்லை? அதுல 2 ஸ்பிளிட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா அல்லது பொலிட்டிக்கலா அம்பேத்கர் பெரியார் இப்படி பேசுறவங்களுக்கு இது ரெப்ரசன்டேஷனா தெரியாம இருக்கலாம். நீங்க அந்த பொலிட்டிக்கலி ஒரு வகையில ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த பட்டியல் சாதியை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல, எம்எல்ஏக்களா அல்லது அமைச்சர்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாத்துக்கும் பின்னால ஒரு பெரிய வாக்கு சதவீதம் இருக்கு, வாக்கு அளிச்சிருக்கிறாங்க. எனக்கு புரியல. மக்கள் பிஜேபியில கேபினெட்ல இருக்கிறவனுக்கும் இதே மாதிரி தானே எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களதான் சொல்றேன். அவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க பட்டியல் சாதி. ஆமா, பட்டியல் சாதியினரும் ஓட்டு போட்டு தான் மேல போயிருக்கிறாங்க. ஆமா. அப்போ தங்கள் தலைவர் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி. அதுதான் நானும் கேட்கிறேன். ஏன் அப்போ பிஜேபியில இருக்கிற ரெப்ரசன்டேஷன் நீங்க ரெப்ரசன்டேஷனா சொல்ல மாட்டேன்றீங்கன்னு கேட்கிறேன். பிஜேபி தலித் சொல்லுவா அப்படி இல்ல, பிஜேபியில சேர்ந்து இருக்கிற தலித் சொல்லுவா அப்படி இல்ல, சொல்லல. நான் இப்ப முதல் முறையாக வரலாற்றில் விஜய் கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்கல்ல, அது முதல் முறையா பிஜேபி தானே கொடுத்தது. அப்ப ஏன் சொல்லலன்னு கேக்குறேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க? தெரியல எனக்கு. எல் முருகனை நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க, தாவேகால இருந்து வந்தவங்களும் ஒரு மாதிரி பாக்குறீங்களா? என்ன விஷயம்னு கேக்குறேன். நீங்க பிஜேபி மதவாத கட்சி நான் சொல்றேங்க. இப்ப இதை பிரதிநிதித்துவம் சொல்றவங்க யாரும் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா அவங்கள அவங்க ஆதரிக்கத்தானே வேணும். அதுவும் பிரதிநிதித்துவம் இவ்வளவு நாள் குரல் கேட்டுச்சு அவங்களுக்கு. எங்கேயாது பெரிய அளவுல இல்ல, ஏன் அங்க இருந்தது. அது ராம்தாஸ் அத்வாலே கட்சியை சார்ந்தவங்க ஒருவேளை பேசியிருக்கலாம் இல்லையா? அப்ப இதுக்கு இவ்வளோ பெரிய ஹைப் எப்படி இருந்து வருதுன்னு நான் கேட்கிறேன். ஹைப் எங்க இருந்து வருதுன்னா தமிழ்நாட்டில் நிகழ்கிறது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பார்ப்பன எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் தான் எல் முருகனும் தமிழ் மாநில தலைவரானாரு. அப்ப எல்லாரும் திட்டி தான் தீத்தாங்க. இல்ல, திருமாநிதி ஆன போது திட்டி தான் தீத்தாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிற கட்சிகள் இருந்திருக்கின்றன, திராவிட இயக்கங்கள் இருந்திருக்கின்றன. இங்க பேசுகிற அம்பேத்கர் அரசியல் பேசினாலும் சரி, ஒரு திராவிட சாய்வு இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஆதரிக்கிற, நீங்கள் விரும்புகிற அந்த கட்சி இந்த பிரதிநிதித்தை கொடுக்கல. அப்போ புதிதாக வந்திருக்கிற கட்சி அது தனக்கு செக்குலர் முகம் இருக்கிறதா சொல்றது, மதசார்பற்ற சமூக நீதினு ஒரு கொள்கையை வச்சிருக்குது, அவங்க கொடுக்குறாங்க. சொல்லுக்கேற்ப செயல். ஏற்கனவே விசிகா அல்லது கம்யூனிஸ்டுகள் அல்லது ஐயுஎம்எல் அவங்க மக்கள்கிட்ட என்ன போய் கேட்டாங்க, என்ன 5 வருஷமா பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ திடீர்னு தாவேகா ஜெயிச்சவனு அங்கே போய் ஆதரிக்கிறது அது கொள்கை முரணாகாதான்? இல்லை, விசிகா ஐயுஎம்எல் பற்றி பொதுவிலேயே இல்லை சொல்றேன். நீ அது கொள்கை முரணாகாதான் கேட்குறேன். நீங்க ஒரு பிரதிநிதித்துவம்னா இப்போ நான் ஸ்ட்ரைட்டா கேட்குறேன், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொன்னாரா?
சொன்னாரா சொன்னார். தேர்தலுக்கு முன்னால? அது எந்த பங்கு சொன்னாரு? எந்த பிரதிநிதித்துவம் சொன்னார்? தலித்துகளுக்கு நான் பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன்னு எங்கேயாவது பேசினாரா? இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரா? மத சிறுபான்மையினருக்கு நாங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் இல்ல. அவர் நம்மளை நம்பி யாராவது வரலாம் இல்லையா? அரசியல் கட்சிகளுக்கு அவர் பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. காங்கிரஸுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது எதற்கான, யாருக்கான பிரதிநிதி? ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னாரு காங்கிரஸுக்கு. அது யாருக்கான பிரதிநிதித்துவம்? அந்த கட்சிக்கான பிரதிநிதித்துவம். யார் கூட்டணிக்கு வர்றாங்க? யார் கூட்டணிக்கு வந்தாலும் ஒரு கொடுப்பு, பிஜேபி வந்தாலும் அவர் கொடுப்பாரு. அவ்வளவுதானே. பிஜேபி கூட போகல இல்ல. பிஜேபி அவரு அறைகூவல் விடுக்கிறாரு. நீங்க என் கட்சிக்கு வரவங்களுக்கு நான் வந்து யார் வந்தாலும் தானே கொடுப்பேன், இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அவர் சொல்லியே, பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லியே. இல்ல பலமுறை பிரச்சார கூட்டத்துல பிஜேபியோட கூட்டணி இல்ல, அதெல்லாம் பின்னால கூட்டணி இல்லைன்ன பிறகு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், ஜாதி ஒழிப்பு, தலித் பிரதிநிதித்துவம், சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம், மதவாத எதிர்ப்பு, இப்படி ஏதாவது தாவேகாவோட அஜெண்டால இருந்துச்சா? அது வந்து அவங்க சொல்லும்போது மதசார்பற்ற சமூக நீதி, பெரியாரை ஏற்கிறோம், மைனஸ் கடவுள் மறுப்பு, அம்பேத்கரனுடைய கொள்கை தலைவர், இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியான விசிகா வந்து அவங்களோட போல. நான் என்னோட முடிவு இதுல முக்கியம் இல்லை. தலித்துகளை அதிகமாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் எதுவுமே அவரோட கூட்டு சேரல. இப்ப பேசுறாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், தேர்தலுக்கு முன்னால் யாருமே அதை பேசலையே. அவன் அப்பதானே வாங்க கொடுக்குறேன்னு தானே கூப்பிட்டான். அப்போ ஒரு சந்தேகம் இருந்தது. அது தெரியாது எனக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு மேண்டேட் வந்திருக்குல்ல, மக்கள் உங்களுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்கல்ல. நீங்க வந்து விஜய் ஆதரிக்க போறோம்னா நீங்க எலெக்ஷன்ல நின்னீங்க இல்லைல்ல, உங்க கொள்கைகளோட தான் நின்னீங்க. அப்படி நின்றுட்டு திடீர்னு ஒரு கிரைசிஸ் வந்த உடனே இதுதான் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்றது எனக்கு ஏற்பு இல்லைன்னு சொல்றேன். சரி, இதை விட்டுரும். விசிகே, ஐயுஎம்எல், சிபிஎம் இதை வச்சிரும். இப்போ சிபிஎம் வந்து சிபிஎம் நேரடியாக ஆட்சியில் பங்கு எடுக்கல, அவங்க வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. தாவேகா தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் 7 பேரை அமைச்சராக்கிறீர்கள, அதைத்தான் நான் சொல்றேன். அவங்க வந்து இப்ப நீங்க தாவேகால இருக்கக்கூடிய அந்த 7 பேரும் தலித் அஜெண்டா வச்சுதான் தேர்தலில் ஜெயிச்சாங்களா? விசில காமிச்சுதான் அவங்க ஜெயிச்சாங்க. தனித்தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. தனித்தொகுதியில் தான் இன்னும் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே 44 தொகுதியில் ஜெயிக்கிறவங்க இவருங்க என்ன வித்தியாசம்னு கேட்கிறேன். அதுல இல்லாம எது இங்க புதுசா இருக்குன்னு வித்தியாசம் என்ன சொல்றாங்க, அமைச்சர் ஆயிட்டாங்க. நான் சொல்லி நேரடியா 44 தொகுதியில 46 தொகுதியில தலித்துகள் மட்டும் தான் நிக்க முடியும். ஆமா, எந்த கட்சி வேட்பாளராக போட்டாலும் தலித்துகளால் நிற்க முடியும். அதுல வரக்கூடியவர்களுக்கு எந்த இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல பெரிய பார்வைகள் யாருக்கும் இல்லை. அதுல எம்எல்ஏ வரவருக்கோ அல்லது அமைச்சரா வரவோ அப்படிதானே எல்லாரும் பேசி. எனி பார்ட்டி, எந்த பார்ட்டியில அப்படித்தானே. அப்புறம் தாவேகால இருந்து வர அமைச்சருக்கு மட்டும் என்ன புதிய பார்வை கிடைச்சிடும், புதிய பிரதிநிதித்துவம், அது எப்படி சொல்றதுன்னு கேட்கிறேன். பிரதிநிதித்துவம் ஒரே சென்ஸ்ல அவங்கள அமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. அதிகாரத்தில் ஏற்கனவே 4 பேருக்கு அமைச்சர் ஆக்கியிருக்காங்கல்ல இதுக்கு முந்தைய ஆட்சியில. அதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சியில சபாநாயகரே தலித் தான். ஏதாவது யாராவது அப்ப பிரதிநிதித்துவம் சொன்னாங்களா? இத இல்ல, ஒரு அசம்பிளியை நடத்துறவரே அவருக்கு தான் கட்டுப்பட்டு அந்த அசம்பிளி இருக்கணும். அவர் இன்னும் நீதிமன்றம் கூட அவரோட உரிமைகளை தலையிடுறத வந்து யோசிக்கும். அப்படியான இடத்துல ஒரு தலித்து கொடுத்தாங்களே ஜெயலலிதா, அப்பெல்லாம் யாரும் அந்த பிரதிநிதித்துவம் பேசலையே. இப்ப இதுக்கு மட்டும் என்ன பிரதிநிதித்துவம் பேசுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எதனால பிரதிநிதித்துவம் பேசுறாங்க அது தெரியல எனக்கு. அதுதான் சந்தர்ப்பவாதம்னு சொல்றேன். ஏங்க 5 வருஷமா நீங்க ஒரு கூட்டணியில இருக்கீங்க, ஒரு கட்சி கூட்டணியில இருக்கு. நான் விசிகாவை மட்டும் சொல்லல, இதை விசிகாவையே நான் கேட்கல. விசிகா அவங்க கட்சி அடிப்படையில முடிவுகள் எடுக்கிறாங்க, போறாங்க. வெளியே இருந்து பேசக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, இன்டெலெக்சுவல்ஸ், அவங்க சமூக வலைத்தளத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இன்டெலெக்சுவல்ஸான்னு எனக்கு தெரியல. அந்த நமக்கு ஒரு தோற்றம் வருதுல்ல. பெரும்பாலும் அது ஆதி திராவிட நலத்துறை, தலிதா. நீங்க எண்ணிக்கையை தான் சொல்றீங்க. இருங்க, அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க விசிகாவுக்கு கொடுத்துருக்கிற துறை என்ன? இல்ல, விசிகாக்கு ஆதி திராவிட நலத்துறை. ஆனால் கட்சி சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, கமர்ஷியல் டாக்ஸஸ், இந்த மாதிரியான துறைகள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்படி கொடுத்துருக்கும் பொழுது ஆதி திராவிட நலத்துறை தான் இவங்களுக்கு. காங்கிரஸுக்கு அக்கானுக்கு உள்துறையா கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு பரமேஸ்வரன்றவருக்கு அறநிலையத்திலையும் கொடுத்தாங்க. அதனால என்ன, அதை எப்படி நீங்க உங்களுக்கான அடையாளமா பார்க்க முடியும், உங்களுக்கான பிரதிநிதித்துவமா எப்படி பார்க்க முடியும்? கக்கன் என்ன பண்ணாரு? தலித் அஜெண்டா வச்சு ஏதாவது பேசினாரா? தலித் விடுதலையை பத்தி பேசினாரா? காங்கிரஸுக்குள்ள இருந்தா தலித், தாவேகால இருக்கிற தலித் தானே கொடுக்குறீங்க அமைச்சர் பதவி. அவர் என்னத்து பேசிடுவாரு? அவருக்கு என்ன தெரியும்? அவர் யாருன்னே தெரியாதே. அவருக்கு தலித்னா என்னன்னே தெரியாது. அவர் ஒரு ரிசர்வ் தொகுதியில வந்திருக்கிற ஒரு இதுதான் காலங்காலமா இருக்கே. இதுல புதுசா என்னன்னு தான் நான் கேட்கிறேன். எல்லா கட்சிகளும் காலங்காலமாக இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 7ங்கிறது வரலாற்றில் என்றும் இல்லாதது. எண்ணிக்கை கூட்டி கொடுத்திருக்காங்க.
அது பிஜேபி கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்த ரெப்ரசன்டேஷன் வந்தோடனே பிஜேபி கொடுக்காததா? இதை வச்சுக்கிட்டு இதை மட்டுமே நீங்க ரெப்ரசன்டேஷன் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இந்த மாயை தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ தலித்து இப்ப நீங்க இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு சில தலித் கட்சிகள் தமிழ்நாட்டில் விசிகாவை தவிர எல்லா தலித் கட்சிகளும் பிஜேபி கிட்ட அடக்கலம் ஆயிட்டாங்க. என்ன, இது ஒரே காரணம் தான். எங்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டாங்க, எங்களை இதுல போட்டாங்க, எங்களை வாரியத்துல போட்டாங்க, கமிஷன்ல போட்டாங்க, எங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் வசதிகளும் பிஜேபியில இருக்கு. ஏன்னா டெமோக்ரஸி, தலித்துகளுக்கு வாக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த உரிமை உண்டு. அப்படிங்கிற பொழுது ஒரு தலித் எனக்கு பிஜேபி தான் வேணும் அப்படின்னு முடிவெடுக்கிற உரிமை அவருக்கு கிடையாதா? நீங்க பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஆட்கள், அது பொலிட்டிக்கலி வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க பிஜேபியை தேர்ந்தெடுக்க, தலித்துகளுக்காக போராடுற கட்சி பிஜேபியை தமிழ்நாட்டில் ஆதரிக்கல, அது ஆதரிக்கல, தாவேகாவையும் ஆதரிக்கல. இப்போ உங்க மேண்டேட் நீங்க என்னத்துல தேர்ந்தெடுத்தீங்களோ அதுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்களேன்றதுதான் கேள்வி. அது பிசிகே கூட்டணி வச்சது மட்டும் இல்ல. நான் கேட்கறது, நீங்க அந்த பிஜேபி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துன்னு சொல்றீங்களா? ஆமா. ஒரு தலித் செக்ஷன் வந்து இந்த டெமோக்ரஸி வித் தி ஓட்டிங் ரைட்ஸ், அவங்க வந்து உங்களுக்கு தோணலாம் அது வந்து ரெஸ்பான்சிபிளா இல்ல, அவங்க தங்களுடைய ஓட்டிங் ரைட்ஸை ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணல, பிஜேபி எப்படி தேர்ந்தெடுக்கலாம், பிஜேபி நமக்குரிய கட்சி இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். பட் நான் ஒரு தலித், என்னுடைய தனிப்பட்ட எனக்கு ஓட்டு உரிமை இருந்திருக்குது, பாபா சாஹிப் வாங்கி கொடுத்துருக்காரு, நான் யாருக்கு வேணாலும் போடுவேன், நான் பிஜேபி கூட போட்டு போறேன். நீ யார் அதை கேட்கறதுக்குன்னு ஒரு கேள்வி வரும்ல சார். இப்போ அதை யாரும் கேட்கல. நம்ம வந்து இல்லை, ஒரு தலித் பிஜேபி ஓட்டு போடலாமா கூடாதா? அதுதான் அவன் விருப்பம். அதை நம்ம சொல்லலை. நம்ம என்ன பிரச்சாரம் பண்றோம், பிஜேபின்ற ஒரு கட்சியினால நமக்கு என்ன கிடைச்சிட போகுது, அதை நம்மளை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு தான் அது வேலை. அதனோட லார்ஜர் அஜெண்டாவை நீங்க பாருங்க, பிஜேபியோட லார்ஜர் அஜெண்டாவை பாருங்க. அது தலித்துகளுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக, ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக அவன் கூப்பிடல. சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். பிஜேபி வந்து 4 இடத்துல அம்பேத்கருக்கு நினைவிடங்கள் கட்டியிருக்காங்க, பல கோடி செலவில். எங்க? லண்டன்ல அதை புதுப்பிச்சு அதை வாங்கி கட்டியிருக்காங்க, பாம்பே, டெல்லி இப்படிலாம் கட்டியிருக்காங்க இல்லையா? அம்பேத்கர் பிறந்தநாள் நினைவுகள் ஹெலிகாப்டர்ல பூலாந்துவாங்க, எல்லாம் பண்றாங்கல்ல. அம்பேத்கருடைய நூல் தொகுப்புகள், அம்பேத்கர் எதற்காக அவர் அறியப்படுறாரு? மிகப்பெரிய சமூக புரட்சியை அவர் இந்த நாட்டில் வித்திட்டார் என்ற காரணத்துக்காக தான் அம்பேத்கரை நம்ம நினைவு கூறுறோம். அம்பேத்கருடைய நூல்கள், அம்பேத்கருடைய உரைகள், பாபா சாஹேப் அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ், அது வந்து இது வரைக்கும் 23 வால்யூம் தொகுப்பு நூல்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இங்கே அம்பேத்கர் பற்றிய டிஸ்கஷனே வந்தது. இப்போ அந்த நூல் வசந்த் மூணுக்கு அப்புறம் அந்த நூல் தொகுப்பில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபஸர் நர்கே, இப்போ ஒரு உயிரோடு இல்லை, அவர் அந்த கடைசியாக 23வது நூல் தொகுப்பில் ஒரு முன்னுரை எழுதியிருக்கார். அந்த முன்னுரையில் என்ன அவர் குறிப்பிடுறார் அப்படின்னா, இன்னும் இதே போல 23 நூல் தொகுப்புகள் இதே போல தொகுக்கப்பட வேண்டும், அது அப்படியே மேனஸ்கிரிப்டா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. அம்பேத்கர் மறைஞ்சு 70 வருஷம் ஆகுது. ஏன் இன்னும் தொகுக்கப்படலை? நீங்க பில்டிங் எல்லாம் கட்டி கொடுத்துட்டீங்க, நான் அதை வரவேற்க கூட செய்யறேன். ஆனா அம்பேத்கர் பில்டிங்காக அவர் அறியப்படலை. அரசமைப்பு சட்டத்தை நீங்க மாத்தணும்னு சொல்றீங்க. நீங்க தலித்துகள் ஓட்டெல்லாம் வாங்கிட்டு தலித்துகள் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டோம்னு சொல்லி அவங்கள வச்சே நீ இந்த அரசமைப்பு சட்டத்தை நான் மாத்துறோம்னு சொல்றீங்க, முகப்புரையை மாத்துறோம்னு சொல்றீங்க. அதனாலதான் பிஜேபி எதிர்க்கிறோம். அப்ப ஒரு கொள்கை வேணும்ல. கொள்கை இல்லாத ஒரு கட்சி என்பது ஒரு மாட்டுக்கொட்டாய்க்கு சமம்னு சொல்றாரு அம்பேத்கர். இப்போ தலித்துகளுக்கும் வாக்களிக்கும் போது கொள்கை ரீதியான வழிகாட்டுதல்கள் தேவை, கண்டிப்பா தேவை. அப்ப நீங்க எல்லாத்தையும் தலித்துகளுக்கு ஏன் அந்த பொறுப்பு ஒரு சுமை போல, நீங்க எப்படி நடந்துக்குங்க, அப்படி நடந்துக்குங்க, பொறுப்போட நடந்துக்குங்க, இந்த கொள்கை வழி நடந்துக்குங்க. எல்லா ஜாதிக்காரன் தான் கண்ட மணிக்கு போடுறாங்க, கண்ட மணிக்கு ஓட்டு போடுறாங்க, தலித்துகளுக்கு மட்டும் நீங்க இப்படிதான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற பொறுப்பு சுமை இல்லையா? தலித்துகள் வந்து மனிதர்களாவே இன்னும் நடத்தப்படலை. They are still treated as untouchables. தீண்டத்தகாத மக்களாக இருக்கிறாங்க. உலகத்தில் எந்த மக்களும் அப்படி இல்லை. அவங்க வெளியே கூட இருக்கலாம், ஆனால் அவங்க சமமாக தான் கருதப்படுறாங்க. இங்கே மட்டும்தான் தீண்டத்தகாதவர்களாக வெறுத்து ஒதுக்கி அவனுக்கு கூடுதல் பொறுப்பும் அக்கறையும் இருக்குத்தானே செய்யும். அவனுக்காக போராடுறவனுக்கு கூடுதல் பொறுப்பும் அக்கறையும் இருக்குத்தானே செய்யணும். இந்த ஜாதியினால எல்லாருக்கும் 6000 ஜாதிக்கும் ஜாதியினால வந்து பெருமை இருக்கு, தலித்துக்கு மட்டும்தான் பெருமையே இல்லை. இல்லை, நீங்க இப்படி சொல்லாதீங்க. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு சாதியும் நான் என்னை பெருமைப்படுத்திக்கிறது இல்லை, நீங்க சமூகம் அதை அங்கீகரிக்கணும்ல. ஆனா நான் பறையன்னு சொல்லிக்கிட்டா சமூகம் என்ன அங்கீகரிக்குமா? எல்லா அது எப்படி பெருமையாகும்? எல்லா சாதிக்கும் ஒரு மன்னர் இருக்கிறாரு, ஒரு ஆண்ட பரம்பரை. அப்படி இருந்தா அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஊருக்கு வெளியே தானே இருக்கீங்க. நாங்க ஊருக்கு வெளியில ஆண்டோம். இல்ல ஊருக்கு வெளியே, நீங்க ஊருக்கு வெளியே ராஜாவா இருக்கலாம். ஊருக்குள்ள பொது இடங்கள்ல நீங்க பொது இடங்கள்ல எங்களுக்கு ஏன் மகத் குலத்தினுடைய நூற்றாண்டு இது. அந்த அம்பேத்கர் என்ன சொன்னார்? அந்த தண்ணியை குடிக்கலாம், செத்தா போயிருக்கு போறேன்,
இவ்வளோ நாளாக நான் குடிக்கல, இனிமேல் நான் குடிக்கலாம் செத்தா போயிட போகிறேன். இவ்வளோ நாளாக அந்த தண்ணி இல்லாமல் தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் ஏன் அந்த இடத்துல போய் நான் தண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன்? பொது உரிமையில் நானும் மனிதன் தான் அப்படின்றத நிலைநாட்டுவதற்கு தான். அதுதான் நம்ம போராட்டம். வெறும் அதிகாரம் மட்டும் இல்லை. அதிகாரம் எப்போ வரும்? சமூக நிலைகள், சமூக ஜனநாயகம் இங்கே பேணப்படாமல், சமூக ஜனநாயகத்தை நீங்கள் உருவாக்காமல் நீங்கள் ஒரு அரசியல் ஜனநாயகத்தை கட்டமைக்க முடியாதுன்றார் அம்பேத்கர். அதையெல்லாம் யாரும் காதில் வாங்கிக்கல. எங்களுக்கு தாவேகா 8 இடம் கொடுத்துச்சு, அதான் பிரதிநிதித்துவம், அதை நீங்கள் நம்பணும், அதை ஒத்துக்கணும், அதுக்கு எதிராக பேசக்கூடாது. இப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் அம்பேத்கருடைய ஜனநாயகத்தை பின்பற்றுகிறவர்கள் இப்படி எப்படி இங்கே விவாதிக்க முடியும்? இல்லை, இந்த பக்கம் நீங்கள் பிஜேபியை வைக்கிறீங்க, ரைட்டு. தாவேகாங்கிறது புதுசாக வந்திருக்கு கட்சி. அந்த கட்சி வரும்போதே இப்படியான ஒரு ஷாக்கிங், ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பாணியில் சிலர் செய்யும் பொழுது சிலர் வந்து நீங்கள் இது ஈக்குவேட் பண்ணிடுறீங்க, பிஜேபியோட தாவேகாவை ஈக்குவேட் பண்ணுறீங்கல்ல. பண்ணது இங்கே இருக்கிற தலித் கட்சி தான், இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தான், இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் தான், இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் தான். அப்படிதான் அவங்க தான் ஈக்குவேட் பண்ணாங்க. நான் எதை புதுசாக கண்டுபிடிக்கல. அவங்க ஈக்குவேட் பண்ணாங்க. ஆனால் 15 நாள் ரிசல்ட் வந்தோடனே எப்படி எல்லாம் மாறும்? இல்லை, அவங்க பண்ணாங்க. ஆனால் தாவேகா வந்து அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்லுது. வந்த உடனே தலித்துகளுக்கு 7 தலித்துகளுக்கு இந்த டோக்கனிசம் எல்லாம் காலங்காலமா இருக்கு. ஏன் டோக்கனிசம்னு நினைக்கிறீங்க? ஏன் இப்ப அவர் ஏன் பெரியார் திடலுக்கு போனவர் ஏன் அம்பேத்கர் நினைவிடத்துக்கு போல? உங்க டோக்கனிசத்தை நான் கேட்கிறேன். பெரியார் திடலுக்கு போனார்ல, ஏன் அம்பேத்கர் திடலுக்கு போல? அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு ஏன் போல? இல்ல, அம்பேத்கரை புறக்கணிக்கணும்னா அம்பேத்கர் அப்புறம் ஏன் பெரியார் திடலுக்கு மட்டும் போனீங்க? கொள்கை தலைவர்னு அவரும் கொள்கை தலைவர் தானே, ஏன் நீங்க போல? அதுவும் அந்த டோக்கனிஸ்டுக்கு ஏன் நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? சரி, அது டோக்கனிசம், அதில் ஃபால்ட் ஆயிடுச்சு. இதை ஏன் நீங்க டோக்கனிசம்னு எப்படி விளங்கிக்கிறேன்னு கேட்குறேன். சரி, இந்த அதிகாரம், அரசியல், அம்பேத்கர் மறைவுக்கு பிறகு உருவானவை அத்தனையும் அம்பேத்கர் மண்ணிலையும் அதுதான், மற்ற இடங்கள்லையும் அதுதான். எல்லாமே அரசியல் கட்சிகள் தான். அம்பேத்கர் அரசியல் கட்சிகளை ஆரம்பிக்க சொன்னார். ஏன் எல்லாருமே எவ்ரிபடி இஸ் டிஸ்கஸிங் அபவுட் பாலிடிக்ஸ் 24/7? எனக்கு புரியல. அம்பேத்கர் நான் சொன்ன ஒரு நூல் தான் அரசியல் பற்றி எழுதினார். மீது எல்லா நூல்களும் சமூக மேம்பாட்டுக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் சாதி ஒழிப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்து மதத்தை விமர்சித்தும் தான் அவருடைய ஒட்டுமொத்த நூல். அப்புறம் தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் ஒரு 10 லட்சம் மக்களை அவர் திரட்டுறார், ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதெல்லாம் ஏன் யாருக்குமே தெரியல? ஏன் அதை யாராவது இங்கே பேசியிருக்காங்களா, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா? எந்த தலித் கட்சியாவது அதை தொடர்ந்து பேசியிருக்கா? இப்போ அம்பேத்கரோட அஜெண்டான்றது என்னது? பேசவே இல்லைன்னு சொல்லுவேன். தலித் அமைப்புகள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கட்சிகள் பேசியிருக்காங்களா? நான் தான் சொல்றேன், அம்பேத்கர் மறைவுக்கு பிறகு உருவானவை அத்தனை. இப்ப இந்திய குடியரசு கட்சியில 40 ஃபேக்ஷன் இருக்கா? மகாராஷ்டிரால இருக்குல்ல. அவ்வளவு எதை பேசுது? அரசியல் அதிகாரம் தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலித் 100 தலித் கட்சி இருக்கு அப்படின்னு 100 கட்சியா தான் இருக்கு. ஒரு சமூக மையத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன் அப்படின்னு, ஐ நீட் அ சோஷியல் சென்டர். இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சமூக மையம் இருக்கணும்னு அம்பேத்கர் விரும்பினார். அதற்காக அவர் ஒரு திட்ட வரைவு, ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காரு. அது அம்பேத்கர் வால்யூம் 17(2) இருக்கு. அது ஒரு அந்த சமூக மையம் எப்படி ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்கப்படணும், அதுக்கு ஒவ்வொரு அறைகளும் எந்தெந்த அடியில் இருக்கணும், சதுர அடியில் இருக்கணும், அது எத்தனை அடுக்கு கட்டப்படணும், அதில் என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் செய்யப்படணும், கருத்தரங்குகள் தொடர்ச்சியாக நடத்தப்படணும், வெளியீடுகள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரணும், பத்திரிகைகள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரணும், அங்கே பணிபுரியவர்களுக்கு வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக அவங்க இருக்கணும் என்பதற்காக அங்கே கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸும் கட்டப்படணும். இவ்வளோ விரிவாக ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்கேயாவது நீங்கள் சமூக மையத்தை பார்க்க முடியுமா இந்தியாவில்? ஆனால் 100கணக்கான கட்சிகளை தான் நீங்கள் பார்க்க முடியும். அம்பேத்கர் வந்து நான் இந்துவா பிறந்தேன், இந்துவா சாக மாட்டேன்னு ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எந்த கட்சியாவது அதை பற்றி பேசுதா? எந்த அறிவுஜீவிகளாக அதை விவாதிக்கிறாங்களா? நீங்க இந்து மதத்தை விட்டு வெளியேறுவது என்பது ஒண்ணுதான் உங்களுக்கான தீர்வுன்னு அம்பேத்கர் வந்து, அது ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட். அதுல உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், அதுல உங்களுக்கு ஏற்பு இருக்கலாம், ஏற்பு இல்லாம போகலாம். ஆனா அது இங்க விவாதிக்கப்பட்டிருக்கா? இல்ல. விவாதிக்கப்பட்டது எல்லாமே அரசியல், அதிகாரம். நீங்க அதுல போய் நீங்க அரசியல் அப்படி புறக்கணிக்க முடியாது இல்லையா? இப்ப வந்து நீங்க சமூகத்தையும் அப்படி புறக்கணிக்க முடியாது, பண்பாட்டையும் அப்படி புறக்கணிக்க முடியாது. தலித்துகள் அடிமையா இருக்கிறது அரசியல் அதிகாரம் இல்லாதனால அடிமையா இல்ல, அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற மதம் தான் அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அப்ப நான் தொடவே மாட்டேன், ஆனா தலித் வந்து பெரிய ஆள் ஆயிருந்தா எப்படி ஆக முடியும்? அங்கதான் பிரச்சனை இருக்கு, வேற அங்கதான் இருக்கு. ஏன் இங்க வந்து ஒரு டோக்கனிசத்துக்காக மயங்குறாங்க அப்படின்னா அது போதும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது டோக்கனிசம் மட்டும்தானே. விஜய் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குற புள்ளியிலே கூட ஆரம்பத்தில் விகடன் வந்து அம்பேத்கர் நூலை தொகுத்து வெளியிட்டது.
அதில் அம்பேத்கர் பற்றி ஒரு வழக்கமாக குட்டி கதைகள் சொல்லுவேன். அம்பேத்கர் பற்றி குட்டி கதைகள் சொன்னார். உடைய வாழ்க்கையில இருந்த ஐ திங்க் விசாவுக்காக காத்திருக்கிறேன். ஐயா, நீங்க திருப்பி ஒரு டோக்கனிசத்தையே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப ஆழமான விஷயங்களை சொல்ல வரும். இல்ல, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாங்கிறது அவரும் கூட இப்ப அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா வந்து நான் கூட அதுல ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அது எனக்கு தெரியும். அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அம்பேத்கரை பரப்புறதுதான் ஒரு நோக்கமா? அவருக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? ஏங்க, விசிகா தலைவர் திருமா வந்து 30 ஆண்டுகளாக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தலித் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கிறதையும், நேற்று ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் அம்பேத்கருக்கு நூல் வெளியிட்டார், ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. முடியாது. அப்ப நீங்க அவர் கட்சி அவர் நலனுக்காக ஆரம்பிச்சிருக்காரு. அதுல தலித்துகளுக்கு எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருச்சு நீங்க கைத்தட்டவும் முடியாது. அது அவரு ஒரு தந்திரமா தான் அவர் செயல்படுறாரு. இதே அவருக்கு வந்து நேரடியா அதிமுக வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு இதை அவர் கண்டுக்கவே இருக்க போறது இல்லை. அதிமுக ஒருவேளை அவருக்கு தேர்தலுக்கு பிறகு அவரோட சேர போறாங்க அப்படின்னா அவரும் இதை கண்டுக்க போறது இல்லையே. இதே மாதிரி எல்லாம் பிரதிநிதித்துவம் தேடி கொடுக்க போறாரா? கிடையாது. அப்ப ஏன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த விதமான அம்பேத்கரிய பெரியாரிய புரிதல் இல்லாத சாதி ஒழிப்பு செயல் திட்டத்தை பத்தி என்னன்னே தெரியாத ஒரு கட்சியை அவங்க 8 சீட்டு கொடுத்துட்டாங்கன்ன உடனே ஆமா எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு பேசுற அந்த அணுகுமுறையை தான் நான் தவறுன்னு சொல்றேன், தனிப்பட்ட நபர்களே அல்ல. அப்ப நான் இப்பவும் என்ன வலியுறுத்த விரும்புறேன் அப்படின்னா, தலித் விடுதலை என்பது நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ பெறக்கூடியது அல்ல. அப்படி அம்பேத்கரும் சொல்லல. ஆனா ஏன் உலகமே அதை பத்தி மட்டுமே பேசுது? தலித் பாலிடிக்ஸ் அப்படின்னா தலித்துகளோட சமூக மேம்பாடு, தலித்துகளோட சாதி ஒழிப்பு, சமூகம் வந்து இந்த ஜாதிய தலையிலிருந்து விடுபடணும்ன்றது இங்க விவாதமே ஆகிறது இல்லை. நாங்கள் அந்த நோக்கத்தில் தான் நாங்க சொல்றோம். வெறும் இந்த தேர்தல் அரசியல் நம்மளுடைய எல்லா சமூக வேட்கையும் அது காலி பண்ணிடுது. அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றப்ப அங்க இருந்துதான் பிரச்சனை தொடங்குது. இப்போ அறநிலையத்துறைக்கு ஒரு அர்ச்சகர், ஒரு ஏழை அர்ச்சகருடைய மகனை நியமிக்கிறார். அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அப்படி சொல்லியிருக்காரா? இல்ல, அவர் நியமிச்சிருக்காரு. ஏழை பாளையன்லாம் சொல்லாதீங்க, தலித் ரெப்ரசன்டேஷன் சொல்லுங்க. இல்ல, ஏழை அர்ச்சகர், ஏழை பார்ப்பன அர்ச்சகருடைய மகனை அறநிலையத்துறை அமைச்சராக்கி இருக்கிறார். ஏங்க, பார்ப்பனருக்கு எதுங்க அது பிரதிநிதித்துவம்? அர்ச்சகர் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து எப்படின்னா, இந்த சமூக நீதி கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய அம்பேத்கர் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார்ல, மிக முக்கியமான வாழ்வாதார பிறப்புரிமையா இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி கோட்பாட்டுக்கு நேர் எதிரானது பொருளாதார அடிப்படையில் பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குது. அது இடபிள்யூஎஸ். அதுதான் இது. என்னத்துக்கு அது? பார்ப்பனர்னா அவர் ஏழையா இருந்தாருன்னா பணக்காரனா இருந்தா அவர் பார்ப்பனர் தானே. நீங்க குருமூர்த்தி கொடுத்தாலும் அதுதான், நீங்க ஒரு ஏழையா இருக்கிற பாப்பானம் கொடுத்தாலும் அதுதான். அது எப்படி நீங்க வந்து இப்ப ஒரு ஏழை கொடுத்தான்ற ஆர்குமெண்டே தப்பு. ஏழையா இருந்தாலும் அவர் பார்ப்பாருன்னு சொல்றீங்க, நம்ம தான் பாப்பான்னு சொல்றோம். அவர்கள் பிராமணருக்கு கொடுத்ததாக அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. என் கல்வித்துறை முதல்ல ஒரு பார்ப்பனருக்கு தானே கொடுத்தாங்க, கொடுக்க போறதா சொன்னாங்க, அப்படி தகவல் பரவச்சு, அப்புறம் மாத்திட்டாங்க. வாட் எவர் இட் இஸ், இது வரைக்கும் அப்படி இங்க பார்ப்பனருக்கு வந்து இடங்கள் தரப்படலை. நான் என்ன சொல்றேன், இதுல அறநிலைத்துறையே ஒரு பார்ப்பனருக்கு கொடுத்தது அப்படிங்கிறது குறித்து தலித்துகள் கவலைப்பட தேவையில்லை. அம்பேத்கர் வந்து அவர் இந்த மதத்தை விட்டொழித்து விட்டு நீங்க வெளியே போங்கன்னு சொன்னாரு. அப்படிங்கிற பொழுது அறநிலைத்துறை யாரு கொடுத்தா என்ன? அவர் ஒரு பார்ப்பனருக்கு கொடுத்திருக்காரு, ஏழை சமையல்கார அம்மாவுடைய மகன். அப்படிங்கிற போது நம்ம தலித்துகள் கவலைப்பட தேவையில்லை. நீங்க இடஒதுக்கீடுன்ற பிரதிநிதித்துவம் அப்படின்னு நம்ம பேசணும்னா, அந்த பிரதிநிதித்துவம் வந்து ஏன் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு? ஏகபோகமா பிராமின்ஸ் மோனோபலைஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் ஜாப். இன்னைக்கும் அது இருக்கு. இன்னைக்கும் முற்றா அது வந்து ஒழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. 75 ஆண்டு கால பிரதிநிதித்துவத்துக்கு பிறகும் இடஒதுக்கீட்டுக்கு பிறகும் இன்னைக்கும் வந்து உயர்வுகளுக்கு இடஒதுக்கீடு அப்படியே இருக்குது, அப்படியே தான் இருக்குது. அப்ப நீங்க அதை பேசி தானே ஆகணும். திருப்பியும் ஒரு ஆட்சி புதுசா வந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து அறநிலையத்துறை எதுக்காக உருவாக்கப்பட்டது? இல்ல, அதை பத்தி நம்ம கவலைப்படாது. அந்த கோயில் தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நாங்க வந்து வேற மதத்தை விட்டு வெளியே இருங்க. ஏங்க, அது நான் சொல்றேன், அம்பேத்கரிஸ்டா சொல்றேன். எனக்கு அரசியல் பார்வையெல்லாம் கிடையாது. நான் நீங்க பேசுறவங்க எல்லாம் அரசியல் பேசிக்கிட்டு அதை பேச முடியாது. நீங்க பேசுறதெல்லாம் அரசியல். அப்புறம் நீங்க அதையும் கண்டிக்கத்தானே வேணும். இவ்வளவு காலமா ஏன் பார்ப்பனர்கள் கொடுக்கப்படல, இவன் ஆட்சியில் வந்து திடீர்னு ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்கணும்ல. அது எப்படி கேட்கக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல, நான் ஏற்கனவே மதத்தை விட்டு வெளியே போறதா எனக்கு ஒரு வழிகாட்டுதல். இந்த அரசியல் கட்சிகள் நடத்துறதையும் அதிகாரத்துல பங்கு கெடுக்கிறது மட்டுமே தலித் பாலிடிக்ஸ் இல்லைன்னு நான் சொல்றேன். அதுக்காக அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லல. அப்ப இடபிள்யூஎஸ் வந்தா கவலைப்படக்கூடாதா? என்னோட பங்கு தானுங்க போகுது. இடபிள்யூஎஸ் வேற, என்ன வேற? இடபிள்யூஎஸ் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற அடிப்படையில இடபிள்யூஎஸ். சார், இங்க எல்லாரும் கேட்கறாங்கல்ல, கள்ளருக்கு 7 கொடுத்துட்டீங்க, வன்னியருக்கு 7 கொடுத்துட்டீங்க, அப்ப பாப்பானுக்கு கொடுக்கறது மட்டும் ஏன் கேட்க வேணாம்னு சொல்றீங்க? எல்லாத்தையும் தானே கொஸ்டின் பண்ணணும்.
இங்க அப்படிதானே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கு. எல்லா சாதியினருக்கும், இடைநிலை சாதியினருக்கும் எல்லாருக்குமே ஏற்கனவே இருந்த ப்ரொபோர்ஷனேட் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. தலித்துகளுக்கு கூடுதலாக கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்காக அந்த ஆட்சியை கொண்டாட முடியாது. அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த உள்நோக்கத்தை தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன உள்நோக்கம்? அதான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னால் நீங்க அப்படி கிளைம் பண்ணவே இல்லையே. திடீர்னு உங்களுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்றது முன்னால் இருந்த ஆட்சி அது வந்து தலித்துகளுக்கு எதுவும் செய்யவில்லை. ஆகையால் தலித்துகள் மிக இந்த ஆட்சியின் மீது கோபமுற்றிருந்தார்கள். பிற சமூகத்தினரை போலவே தலித்துகளும் கோபமுற்றிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு ஆட்சியை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு புதிய மாற்றம், ஒரு நடிகர் தொடங்கி இருக்கிறார், அங்க ஒரு கவர்ச்சி இருக்குது, இதெல்லாம் போக இவரை தேர்ந்தெடுக்கலாம், பெட்டர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து டக்குன்னு இதை தேர்ந்தெடுக்கலாம் தலித்துகள் முடிவு செஞ்சுட்டாங்க. போன ஆட்சி செஞ்சுட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? போன விமர்சனமாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்கல்ல, 2 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி முற்றிலுமா முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும்? இல்ல இந்த பக்கம் இது வந்து ஒரு நீங்க போன ஆட்சி வந்து போதுமான அளவு பணி செய்யவில்லை, பட்டியல் சாதி நலனில் கவனம் செலுத்தவில்லை, ஆகையால் ஒரு ஆல்டர்னேட்டிவா தேடி இருக்கிறாங்க. அது நம்ம 6 மாசம் அது ஒரு பொலிட்டிக்கலான ஒரு முடிவு இல்ல. நம்ம வந்து நீங்க அந்த அரசியல் முடிவை குறைக்காதீங்க, டிகிரேட் பண்ணாதீங்க. போன ஆட்சியில உயர்கல்வித்துறை யாருக்கு கொடுத்திருந்தாங்க? செழியன் இருந்தாரு. சரி, இப்ப என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு? ஒரு பட்டியல் சாதி. நான் இதைத்தான் குறை சொல்றேன்னு இல்ல, நீ இது எல்லாம் டோக்கனிசம்னு சொல்ல வரேன். நீங்க கயல்வெளின்னு ஒரு அமைச்சர் இருந்தாங்க, கயல்வெளி. ஆமா, அவங்க வந்து அவங்களுக்கு ஆயுத நலத்துறை இல்லாம வேற ஒரு துறை கொடுத்தாங்க. என்ன மாற்றம் நிகழ்ந்துருச்சு எனக்கு புரியல. பர்செப்ஷன் மாத்ததுல இப்போ தலித்துகள் வந்து ஆதிதிராவிட நலத்துறைக்கு இல்ல, அதுதான் என்ன நீங்க தெளிவா சொல்லுங்க. அவங்கள வந்து நீ ஆதிதிராவிட நலத்துறை ஒதுக்கி வச்சிருக்கீங்க சார். இப்ப மாத்தி கொடுத்துருக்காங்க சார். என்ன மாதிரி இருப்பது? சமூக தளத்துல அவங்க தீண்டத்தகாதவர்கள்னு எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சிருவாங்களா? இல்ல, பொதுவான இந்த அமைச்சரவையில இருந்து ஒரு பொது வேலைகள்ல அவங்க ஈடுபடும் போது, ஒரு தலைமை பதவியில இருந்து இருக்கும்போது ஈடுபட்டு தானே இருக்காங்க. தலித்துகள் பற்றி அவர் சபாநாயகரா இருக்கும்போது அந்த பர்செப்ஷன் மாறலையா? சரி, இதை தாண்டி நான் இன்னொன்னு கேட்கிறேன். நீங்க அரசியல் அதிகாரம் போது இந்த அரசியல் கட்சிகளை ஒட்டியே ஓடுதில்ல. 75 ஆண்டுகளாக தலித்துகளுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிரதிநிதித்துவம் இருக்கா? 18% இடஒதுக்கீடு இங்க இருக்கா? இருக்கு. கல்வி கலெக்டராக இருக்காங்களா? செக்ரட்டரியாக இருக்காங்களா? சீஃப் செக்ரட்டரியாக இருக்காங்களா? என்ன மாற்றம் வந்துருச்சு 75 வருஷத்துல? 75 வருஷத்துல இல்லாத வேங்கவேல் அம்பேத்கர் சுட்டி காட்டுறாரு. மதுரை மேலூர்ல ஒரு இடத்துல மலத்தை கலந்துட்டாங்கன்னு சொல்றாரு 30களில். இன்னைக்கு இவ்வளோ ரெப்ரசன்டேஷன் கொடுத்து மாவட்ட ஆட்சியர்களா தலித்துகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலேயே மலத்தை கலக்கிற சூழல் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன மாற்றம் இது? இது 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 பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லையா? ஒரு அரசை நிர்வாகப்படுத்துவது, வழிநடத்துவது. ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட போது எத்தனை பேர் ஹோம் செக்ரட்டரியாக தலித்தா இருந்தாங்க, சட்டம் ஒழுங்கு தலித்தா இருந்தாங்க, சீஃப் செக்ரட்டரியாக தலித்தா இருந்தாங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஏன் அந்த கொலை நடந்தது? அப்படி நீங்கள் பார்க்க முடியுமா? இதை தலித்துகள் இந்த 75 வருஷத்துல கலெக்டர்களா இருந்திருக்காங்க, எஸ்பியா இருந்திருக்காங்க, தாசில்தாரா இருந்திருக்காங்க, எல்லாமுமா இருந்திருக்காங்க. ஆனா தலித்துகள் மீதான இழிவு போவே இல்லை. அதுதான் நான் முக்கியமா சொல்ல வரேன். இது அமைச்சர் ஆயிட்டா மட்டும் எப்படி போயிடும்? ஆனா அந்த ரெப்ரசன்டேஷன் நீங்க எதிர்க்கல, ரெப்ரசன்ட் இருக்கலாம். ஆனா இதனால ரெப்ரசன்டேஷன் ஏற்கனவே இருக்கு, இவங்க கூட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டி கொடுக்கறதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அது ரொம்ப சிறப்பா அவங்க செயல்பட்டாங்கன்னா ஃபைன். எம்ஜிஆருக்காக தலித்துகள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஜெயலலிதாக்காக ஓட்டு போட்டாங்க. திருப்பி திருப்பி இப்பதான் அந்த திரை கவர்ச்சி போயிருக்கு. திருப்பியும் அது விஜயகாந்த் கிட்ட கொஞ்சம் இருந்தது, திருப்பியும் ஒரு திரை கவர்ச்சி இங்க வந்திருக்கு. அது எதற்கும் பயன்படுது. ஒரு மாயை. இப்ப வந்து தலித்துகள் எம்ஜிஆருக்கு வாக்களித்தார்கள், தலித்துகள் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தார்கள். அப்படி சொல்ல இல்ல, இது பொதுவா இந்த மண்ணில் ஒரு திரை கவர்ச்சி இருந்தது. பெரியார் வந்து போராடின ஒரு மண்ணில் நம்ம எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் 20 வருஷமா கட்டி ஆண்ட மண் இது. அந்த திரை கவர்ச்சி இப்பதான் போச்சுன்னு நினைச்சோம். மீண்டும் ஒரு திரை கவர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வு வேண்டும்னு சொல்லுவோம். விஜய்க்கு தலித்துகள் வாக்களித்து விட்டார்கள் அப்படின்னு பொதுவில் பேசப்படுறதன் வழியாக தலித்துகளோட பொலிட்டிக்கல் ஏஜென்சி அவங்க வந்து பொலிட்டிக்கலாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதில் ஒரு அம்சமாக திரை கவர்ச்சி இருக்கலாம். அதை வந்து நீங்கள் திரை கவர்ச்சியாக சுருக்கும் பொழுது ஏதோ தலித்துகள் தான் அப்படி வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு டோன் வந்துடுது. தலித் அல்லாத, பட்டியல் சாதி அல்லாத பிற சாதியினரும் கூட வாக்களிக்க தான் செய்கிறாங்க. தலித்துகள் சிறுபான்மையினர் எல்லா இடத்துலையுமே இல்லையா? அவங்க எவ்வளோ இருக்காங்க மக்கள் தொகையில்? 1.5 கோடி இருக்காங்க. 1 கோடி தான் சொல்ல முடியும். ஆமாம், 1.5 கோடி இருக்காங்க. ஃபைன். இப்போ நீங்கள் அவங்க 1.5 கோடி வாக்களிக்கிறாங்களா? இல்லை. அப்போ நீங்கள் வந்து இது தலித்துகள் தான் நிறைய வாக்களிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா?
இல்லை அது அது ஒரு 30 வருஷமா போராடுற விடுதலை சிறுத்தைகளை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்குது. அதான் சொல்ல, தலித்துகள் வாக்களித்தான்னு சொல்லும்போது தலித்துகள் மொத்தமா போய் சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டான்னு சொல்ல முடியாது தானே? இல்லை, முடியாது. வெறும் தலித்துகள் மட்டுமே வாக்களிச்சாலும் ஒருத்தன் ஜெயிக்க முடியாது. ரைட். அதனாலதானே இப்போ பொது தொகுதியில நின்று இப்ப விசிகாவே ஒரு தனி தொகுதியில நின்னோ பொது தொகுதியில தனியா நின்னோ ஜெயிக்கிறது சிரமம்ன்றது அதுதானே. ஏன்னா உங்களுக்கு தலித்துகள் சிறுபான்மை எண்ணிக்கையில தானே இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டா கூட அவங்க ஜெயிக்க முடியாது. மற்றவர்களும் சேர்ந்து தான் வாக்களிக்கணும். அப்படின்னும் போது அந்த வாதமே வந்து உங்களுக்கு அடிபட்டு. இப்போ நீங்க தலையங்கம் எழுதும் பொழுது அதுல வந்து கோடிட்டு சொல்லணும்னா, தாவேகாவின் நோக்கத்தை அம்பலப்படுத்துவதற்கு மாறாக பிரதிநிதித்துவத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதன் வழியை கூறாமல் பொத்தாம் பொதுவாக பிரதிநிதித்துவத்தை மலினப்படுத்தும் விதமாக ஒரு தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த தலையங்கம் பற்றி வந்த ஒரு விமர்சனத்துல ஒரு பகுதி. தலையங்கம் தலித் முரசு எப்படி எழுதணும்னு எழுதின பிறகு யாராவது சொல்லுவாங்க, அது விமர்சனமா நான் ஏத்துக்கிறேன். அது விமர்சனமா நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். அதுல எந்த ஸ்டஃப்பும் இல்லையா அவர் சொல்றது? யார் சொல்றாங்க? பிரதிநிதித்துவத்தை அர்த்தம் உள்ளதாக மாற்ற வேண்டும். எப்படி ஆலோசனைகள் எதையும் நான் 10 வருஷமா பிஜேபியில் இருக்கிற பிரதிநிதித்துவம் ஏதாவது அர்த்தம் உள்ளதா மாறி இருக்கா? 18% இடஒதுக்கீட்டு பயனாளிகள் எப்பாவது அர்த்தம் உள்ளவர்களா மாறி இருக்காங்களா? மாறி இருந்தா இன்னைக்கு அவங்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பறி போனதையோ அல்லது தனியார் துறையில் இடஒதுக்கீடு நீட்டிக்கப்பட வேண்டும் சொல்றதையோ இன்னைக்கு எதுவுமே நடக்கலையே. அவனும் இடஒதுக்கீடு பயனாளி, ஒரு எம்எல்ஏவும் இடஒதுக்கீடு பயனாளி தானே. அது தனி தொகுதியில் நின்று தானே ஜெயிக்கிறாரு. நீங்க 75 வருஷம் வராத மாற்றம் திடீர்னு வந்து 8 பேர் கொடுத்தோடனே வந்துரும்ன்றதான் என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்றேன். அதை பயனுள்ளது ஆக்கணுன்றதான் என்னோட கோரிக்கையும். அது வெறும் எம்எல்ஏ கிட்ட மட்டும் இல்ல. இவங்க என்ன புரிதல் இருக்கிறாங்க அப்படின்னா, எம்எல்ஏ ஆயிட்டா, அமைச்சர் ஆயிட்டா, எம்பி ஆயிட்டா எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்க குடிசைகளை கொளுத்திட்டு இருந்தவன் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இயக்கம் வந்த கட்சி வந்த பிறகுதான் 300 கான்கிரீட் வீடுகளை கொளுத்துறான் தருமபுரியில. அது நீங்க எப்படி பாப்பீங்க? நான் என்ன சொல்றேன், இப்ப விடுதலை சிறுத்தை வேலையை செய்யலையான்னு நான் சொல்லல. நீங்க எவ்வளவுதான் நீங்க பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங்கா வந்தா கூட மலத்தை கலக்குறான். நான் இன்னும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாலும் என்னை வந்து நீ பட்டியல் சாதின்னு சொல்றேன். நான் கமிஷன்ல இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எங்களுக்கு மனு போட்டாங்க, நான் சீனியர் ஐஏஎஸ் அதிகாரியால் பழி வாங்கப்படுகிறேன், இது ஆணையம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப வெறும் ரெப்ரசன்டேஷன்னாலேயோ, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்னாலேயோ இல்லது இடஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேஷன்னாலேயோ சமூகத்தில் இழிவு போயிடும் சொல்றதுதான் என்னால ஏத்துக்க முடியல. நான் அப்படி தொடர்ந்து அப்படி ஒரு மாயையில சிக்கிக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன் மாயாவதி வந்து 3 தடவை இருந்தாங்கல்ல, இப்ப அங்க தீண்டாமையே இல்லையா? உக்கரமா இருக்குது. அப்புறம் இந்த மாயைன்னு சொல்றீங்க, அதுக்காக இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொல்ல. இடஒதுக்கீடு தேவையில்லை, அது ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். கட்சிகள் தேவை, அது ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். நான் மறுக்கவே இல்லை. கட்சிகள் வழியாக அமைச்சர்கள் தேவை, அது மட்டுமே போதாது. நீங்க சமூகத்துல நீங்க வேலை செய்யணும். சமூகம் இது கொடுக்குற ஒரு ஹை இருக்குல்ல, நம்மால ஒருத்தர் அமைச்சர், அதைத்தான் மாயைன்னு சொல்றேன். அதிகாரம் மாயை. அதிகாரத்தினால் நீங்க சமூகத்தை வந்து மாத்திர முடியாதுன்னு சொல்றேன். அதிகாரத்தால் மட்டும் முடியாது. அதிகாரத்தால் மட்டும் நீங்க மாற்ற முடியாது. சமூக பண்பாட்டு ரீதியாக, மத ரீதியாக நீங்க மக்கள்கிட்ட நீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதை எந்த கட்சிகளும் செய்வதில்லை. குறிப்பா அரசியல் கட்சிகள் செய்வதே இல்லை. ஏதோ சின்ன சின்ன குழுக்கள் செய்யறாங்க. இந்த விவாதம் அங்க போகணும்னு நான் சொல்றேன். இதோட நீங்க நிறைவடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தான் நான் பல உதாரணங்கள் சொல்றேன். 300 கான்கிரீட் வீடுகள் எரிக்கப்பட்டது, வேங்கவேல நடந்தது, இது உள்ளிட்ட தொடர்ந்து வன்கொடுமைகள் நடக்கிறதே நான் அப்படித்தான் பாக்குறேன். வன்கொடுமைகளை நடக்கிறதுக்கு நீங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா வன்கொடுமை நின்றுடும் அப்படின்னா இது என்ன, இது நகைச்சுவையா இருக்குது. சரி, அது பொறுப்பு. நீங்க வந்து ஆணையத்தில் இருந்திருக்கீங்க. ஆமா. அப்படிங்கிற பொழுது இந்த தனியாக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் எஸ்சி/எஸ்டி. இப்போ அப்படி ஆணையம் இப்போ வழக்கமாக கேட்கும் பொழுது அரசியல் கட்சிகள் தான் கோரிக்கை வைக்குது. நீங்கள் வந்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டும், ஆணையம் வேண்டும், அப்போ வந்து தலித்துகளுக்கு ஒதுக்கப்படுகிற பட்ஜெட் தொகையை வந்து முறையாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், போய் சேரணும். இந்த கோரிக்கைகள்லாம் அரசியல் கோரிக்கைகள் தான். அது நியாயமான கோரிக்கையை தான் நான் பார்க்குறேன். இந்த பக்கம் இப்போ ஆணையத்தில் நீங்கள் செயல்பட்டீங்கல்ல, செயல்படும் பொழுது இப்போ பின்னாடி ஆணையம் இன்னும் இயங்கிட்டு இருக்குது. கோரிக்கை வச்சாச்சு, ஆணையத்திற்கு உங்களை உள்ளிட்டவர்கள் வந்துட்டீங்க. 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது எதுவுமே நடக்கலை, அதனால் எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவை அப்படிங்கிற பரப்புரை தான். வேறு இன்னொரு ஆணையம் வேணுமா? செயல்பாடுகள் இல்லை, போதலை அப்படின்னு தான் விமர்சனம் வந்துச்சு. அதாவது தலித் முரசு முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை விமர்சனம் செய்யாமல் பந்த அடிக்காம ஆளை அடிக்கிற விஷயம். ஒரு ஆணையம் திமுக அரசால் போடப்பட்டது. நான் அதுக்கு என்ன விண்ணப்பம் போட்டேன்னா, 20 ஆண்டு கால தலித் முரசு அச்சு வடிவில் தான் இருக்கு. அது இப்போ பல தலித் முரசை வந்து இணையதளத்தில் எடுத்துட்டு வந்துட்டோம்.
யார் வேணாலும் போய் பார்க்கலாம். 20 ஆண்டு கால தலித் முரசில் அதிமுக ஆட்சி இருந்திருக்கு, திமுக ஆட்சி இருந்திருக்கு. 2 ஆட்சியும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தது தான் தலித் முரசு. நான் எந்த அரசியல் பின்னணியும் எனக்கு இல்லை. ஒரே பின்னணி, கருத்தியல் பின்னணி அம்பேத்கர், பெரியார் தான். அந்த பெரியார் கூட நீ வச்சுக்க கூடாது என்பது தான் 30 வருஷமா என் மேலே விமர்சனம் பண்ணுறாங்க. ஒருத்தர் அயோத்தாசரை வச்சுக்கலாம், இன்னொருத்தர் விஜயை வச்சுக்கலாம், இன்னொருத்தர் பிஜேபியை வச்சுக்கலாம். ஆனால் ஒரு பத்திரிகை கருத்தியல் தளத்தில் அம்பேத்கர், பெரியாரை வச்சுக்க கூடாது அப்படின்ற நிர்பந்தங்கள்லாம் வந்தது. சரி, நான் 20 ஆண்டு காலமாக இந்த அரசாங்கம் செய்யக்கூடியவை, வன்கொடுமைகள், இதெல்லாம் பட்டியலிட்டு தான் அச்சுதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அச்சுதல் நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் புத்தகங்கள் வெளியிடுவதை தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் எந்த கட்சியிலும் போய் நான் வேலை செய்யல. எனக்கு கொடுக்கப்பட்ட ஆணைய பதவி என்பது ஒரு கட்சி பதவியும் கிடையாது. முதல் முறையாக ஆணையம் போடப்பட்ட போது எல்லாருமே நான் பொலிட்டிக்கலாக தான் அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் அது வேலைக்கு நான் விண்ணப்பிக்கல, அது என்னை தேடி வந்தது, நான் அதில் பங்கேற்றேன். அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இல்லை, உங்களுடைய கிரெடிபிலிட்டி யாரும் அதில் கேள்வி கேட்கல. அதுதான் கேட்குறாங்க. ஆணையத்தில் போய் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேலைகள் நடந்ததா? வேலைகள் என்னன்னு நான் ஏற்கனவே அதை நாங்கள் அறிக்கையாக கொடுத்துருக்கோம். ஏற்கனவே அது என்னுடைய பேட்டி, நான் ஆணையத்தை முடிச்சு வந்த பிறகு ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு விரிவான பேட்டியாக கூட அது வந்தது. அதெல்லாம் அவங்க யாரும் சட்டம் பண்ணல. ஆணையத்தினுடைய வரம்பு என்ன, அதனோட எல்லை என்ன என்பது இவங்களுக்கு சுத்தமாக புரியல. இப்போ SC/ST கமிஷன், நேஷனல் கமிஷன் 30 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அப்போ வன்கொடுமைகள் பெருகிட்டே இருக்கு அப்படின்னா கமிஷன் என்ன பண்ணுச்சுன்னு யாராவது கேட்குறாங்களா? எல்லாரும் பெட்டிஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கமிஷன்ல கேட்கணும் தானே, கமிஷன் என்ன பண்ணுச்சுன்னு கேட்கல யாரும். ஏன் ஸ்டேட் கமிஷனை மட்டும் கேட்குறாங்க? இல்ல, அங்க கேட்கலனா கூட 3 வருஷம் தான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லல. இந்த 3 வருஷம் ஆரம்பிச்சது, அதுக்கு பட்ஜெட் கூட ஒதுக்கப்படலை. இப்போ வரைக்கும் கூட பட்ஜெட் ஒதுக்கப்படல ஆணையத்துக்கு. சரியா? ஏதோ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு தான் நாங்கள் பண்றோம். இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நீ ஏன் அங்க போல, நீ ஏன் வேங்கவேலுக்கு போல, நீ ஏன் அங்க போல, இது இல்லை கமிஷனோட வேலை. கமிஷனை நோக்கி வந்த பெட்டிஷன்ல கிட்டத்தட்ட 7000 பெட்டிஷன்ல 6000 பெட்டிஷனை முடிச்சு வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் வெளியே. நான் 3 வருஷம் வேலை பார்த்தேன். 6000 வழக்குகள் 6000 வழக்குகள் 3 வருஷம் வேலை பார்த்தேன் கமிஷன்ல. 6 உறுப்பினர்கள், ஒரு நீதியரசர் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு 3 நாள் தான் நான் விடுப்பே எடுத்திருப்பேன். காலை முதல் இரவு வரை நான் கமிஷன்ல தான் இருந்து என்ன வேலைகளை செய்ய முடியுமோ, ஆக்ட்ல என்ன இருக்கோ அதை மேக்சிமம் நாங்கள் செஞ்சிருக்கோம். ஆக்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், அதுக்கு இன்னும் ஒரு ஒரு பல்லுள்ள ஆணையமாக அது மாறணுன்றத பரிந்துரையெல்லாம் நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் இந்த 6000 வழக்குகள், வன்கொடுமை வழக்குகள், இப்போ நீங்கள் வேங்கவேல எடுத்துக்கோங்க. வேங்கவேல எல்லாரும் சொல்கிறாங்களே நாங்கள் வேங்கவேலுக்கு போகலன்னு. வேங்கவேல முதலாக தாமாக முன் எடுக்கிறோம்னு சொல்கிறல சுவமூட்டவா, அப்படி எடுத்தது ஆணையம் தான். அதை தீர விசாரிச்சிருக்கோம். இவங்களுக்கு நினைக்கிறாங்க ஏதோ இப்போ நேராக அங்கே போய் ஆணையம் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. புலனாய்வு யாருமே செய்ய முடியாது, அதை போலீஸ் தான் செய்ய முடியும். போலீஸ் ரிப்போர்ட்டை தான் நம்ம கேட்க முடியும். இப்போ ஒரு ஆணையத்தோட எல்லை என்ன, ஒரு ஆணையத்தோட வரையறை என்ன அப்படின்னா, ஒரு வன்கொடுமை நிகழ்ந்து அங்கிருந்து மனு வரணும். எல்லா வன்கொடுமைகளுக்கும் மனு வரணும் இல்லையா? ஆனால் எல்லா வன்கொடுமைகளுக்கும் மனு ஆய்வு செய்யறது தான் நல்லது. நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க மனு போடணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதில். ஆனால் வேங்கவயல் அதனுடைய தன்மை கருதி நாங்களாக தான் அதை எடுத்து கலெக்டர், எஸ்பி எல்லார்கிட்டையும் அறிக்கைகள் கேட்டோம். திருப்பியும் அதுக்கு விளக்கம் கேட்டோம். அவங்கள நேரில் கூப்பிட்டு விசாரித்தோம். அதுக்கு பிறகு 3 முக்கியமான பரிந்துரைகள் கொடுத்துருக்கோம். அந்த டேங்க் தலித்துகளுக்காக இருக்கக்கூடாது, அது பொது டேங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 3 பேருக்கோ 4 பேருக்கோ தான் நிவாரணம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் தண்ணியை குடிச்சிருக்க கூடும்னு சொன்னாங்க. இல்லை, 56 பேருக்கும் நீங்கள் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். தொடர்ந்து அடுத்த தடவை நீங்கள் டேங்க் கட்டும் போது பொது இடத்துல தான் கட்டணும்னு சொல்லியிருக்கோம். இதுதான் ஆணையத்துடைய எல்லை. இவ்வளோதான் பண்ண முடியும், ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். ஆணையம் அரசுக்கு பரிந்துரை செய்யணும் செய்யாத போறாங்க அப்படின்றது அரசோட நிலைப்பாடு. இது மாதிரி நாங்கள் 6000 வழக்குகள் பண்ணியிருக்கோம். ஒரு வன்கொடுமை, அதாவது சாதி பேரை சொல்லி ஒருத்தன் சாதி பேரை சொல்லி திட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் இருந்தால் அந்த மனுவுக்கு நாங்கள் கடைசி வரைக்கும், அதாவது அந்த மனு தொடர்பான நிவாரணம் கொடுக்கறது, ஏன் எஃப்ஐஆர் போடல, இது எல்லாத்தையும் நாங்கள் சிஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஆணையத்தில் இந்த 3 ஆண்டுகளில். இப்படி பல வேலைகள் நடந்திருக்கு.
சும்மா வெளியில உட்காந்துட்டு நீ ஆணையத்துல இருந்தா என்ன பண்ண, வன்கொடுமை நிக்கவே இல்லையா அப்படின்னு பேசுறது வந்து அர்த்தம் மட்டும். இப்போ பியூரோக்ரஸியில் நிறைய பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணதாஸ் காந்தி ஐயா இருந்திருக்கிறாரு, சிவகாமி ஐஏஎஸ் வந்திருக்காங்க. வெளியில் அறிந்த, அதாவது கொஞ்சம் செயல்பாட்டாளர்கள் போல மக்கள் பட்டியல் சாதி மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிற வேறு பல ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருந்திருக்கலாம், அதிகாரிகள் தான் நமக்கு தெரியாது. வெளியில் வந்து அவங்க பெரும்பாலும் பேச கருப்பன் ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தாரு. நீங்களே கூட ஒரு முறை பேசும்போது முன்னாடி ஒரு நீதிபதி மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்த ஒருத்தருக்கு தலித் முரசு இதழ் அனுப்பும்போது எப்படி ஆஃபீஸுக்கு அனுப்பாதீங்க, ஏதாவது யாராவது பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்க மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் இப்படியான ஆஃபீஸர்ஸ் கிருஷ்ணதாஸ் காந்தி ஐயா மாதிரியோ இப்போ உங்களுக்கு அங்கே அரசு மட்டத்தில் போய் பார்க்கும் பொழுது இப்போ பட்டியல் சாதி மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்கள், அல்லது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் பாதிக்கப்படுகிற மக்கள் அரசு இந்த இடத்துல நம்பியிருக்காங்க. போய் அப்ரோச் பண்ணும், அப்பீல் பண்ணும், இவங்க தான் வந்து விசாரணை செய்யணும், அப்படி தான் அந்த ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, இன்னைக்கு வெளியிலேருந்து பார்த்ததுக்கும் உள்ளேருந்து பார்க்குறதுக்கும் ஏதாவது அப்ரோச்சில் டிஃப்ரென்ஸ் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு அரசு எந்திரத்தை வந்து நீங்கள் இயங்க வைக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சவால். அதுவும் ஒரு சாதியோட அது பின்னி பிணைஞ்சு இருக்கும் பொழுது, இப்போ நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு பாட்டு பாடினவர், அது மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான இமேஜ், ஒரு கரிஷ்மேட்டிக் தலைவர் ஒருத்தர் முதல்வர் ஆகிட்டா அப்போ கூட அந்த அரசு எந்திரத்தை வேகமாக நகர்த்த முடியாதா? பிரதமர் மோடி வந்து 56 இன்ச்சா, சரி, அவர் 3 முறையாக வந்திருக்காரு. அப்போ 10 ஆண்டுகளுக்கு 12 ஆண்டுகளாக இருக்காரா? ஊழலை ஒழிச்சிட்டாரா? அரசு எந்திரத்தில் இருக்கிற ஊழல் ஒழிஞ்சிருச்சா? இல்லை. ஆம் ஆத்மியால் ஒழிக்க முடிஞ்சா? இல்லை. நோக்கம் இருந்தா இவர மாதிரி ஆம் ஆத்மிக்கு நோக்கம் இருந்துச்சுல்ல. ஆம் ஆத்மிக்கு இல்லாத நோக்கமா? ஊழலுக்கு எதிராக தானே கட்சியை தொடங்கி கடைசியில் ஊழல் குற்றச்சாட்டில் தானே ஆட்பட்டு கட்சியே இல்லாமல் போச்சு. சரி, நீங்கள் சமூகத்தை அதான் நம்ம புரிந்து கொள்ள மறுக்கிற விஷயம் என்ன? அது ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி, அல்லது இது போன்ற கேள்வி எழுப்பக்கூடியவர்கள். ஒரு சினிமாக்காரன் வந்து ஆட்சியை மாதிரி எம்ஜிஆர் நினைச்சதா ஊழலில் ஒழிச்சிருக்க முடியாது, அவருக்கு எல்லா செல்வாக்கும் இருந்தது. அப்படி இல்லை. நீங்கள் சமூகத்தை வந்து நீங்கள் நேர் செய்யாமல், சமூகம் வந்து ஒரு அறமற்ற சமூகமாக வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் மட்டும் அறமாக இருக்கணும் அப்படின்னா இருக்க முடியாது. அது ரொம்ப நான் ஆழமாக அதை விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அம்பேத்கர் வந்து அரசமைப்பு சட்டத்தை கையளித்து விட்டு பேசும்போது சொன்னார், நம்ம இன்னைக்கு வந்து இனிமேல் நடக்கக்கூடிய எந்த தவறுகளுக்கும் நம்ம பிரிட்டிஷ்காரங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா இது சுயராஜ்யம், நம்ம சுதந்திரமாக இயங்க போகிறோம். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு முரண்பாடான வாழ்க்கைக்குள் நுழைகிறோம்னு சொன்னார். அந்த முரண்பாடான வாழ்க்கை எது? சமூக தளத்தில் பாகுபாடுகள் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அரசியல் தளத்தில் சமத்துவம் இருக்கும். இந்த இடைவெளியை நீங்கள் எப்போ இட்டு நிரப்ப போறீங்கன்னு கேட்டார். இட்டு நிரப்புறதுக்கு யாருமே தயாரா இல்லை. சமூக தளத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளையும் முரண்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் அப்படியே வச்சுக்கிட்டு அரசியல் தளத்தை மட்டும் நாங்கள் சரி செஞ்சிருவோம், அரசியல் தளத்தில் மட்டும் பிரதிநிதித்துவம் கொடுத்தா சரியாயிரும், அரசியல் தளத்தில் சமத்துவம் கொடுத்தா சரியாயிரும், தலித்துகளுக்கு 8 பதவி கொடுத்தா சரியாயிரும் அப்படின்ற பார்வையில தான் கோளாறு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சமூக தளத்தை நீங்க பண்றதுக்கு, இங்க பண்படுத்துவதுக்கு என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க? சாதி ஒழிப்புக்கு ஏதாவது செயல் திட்டம் யாருக்காவது இருக்கா? அம்பேத்கர் சொன்ன சாதி ஒழிப்பு செயல் திட்டம், பெரியார் சொன்ன சமத்துவபுரம் மட்டும் போதாது, பெரியார் சொன்ன சாதி ஒழிப்பு செயல் திட்டம் யாருக்காவது இருக்கா? அப்படி எதுவுமே வைக்காம எல்லா சமூக சிக்கல்களையும் அரசியல்ல வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுனாலயோ, அமைச்சராகிறதுனாலயோ, எம்எல்ஏ ஆகிறதுனாலயோ சரி செஞ்சிட முடியும்னா, நான் அதுதான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். 133 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. வேங்கவேல் பத்தி பேசினாங்களா? இல்ல கயர்லாஞ்சி பத்தி பேசினாங்களா? இங்க 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்போதுமே இருக்கிறாங்க, அவங்க பேசினாங்களா? இப்ப அதெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இல்லையா? அவங்க யாருன்னே தெரியாது. அது அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறேன். தாவேகால இருக்கிறோம் மட்டும் உங்களுக்கு தெரியுதே, அது அதிகாரம். அது மட்டும் எப்படி அதிகாரமா மாறும் நான் கேட்கிறேன். அங்க எல்லா காஸ்ட் ஈக்குவேஷன் தானே இருக்கு, தாவேகாலையும் அமைச்சரவையிலும் சரி, எம்எல்ஏக்கள்லையும் சரி, அப்படிதானே இருக்கு. இப்ப அங்க மட்டும் எப்படி மாறிடும்? நீங்க சமூக தளத்தை வந்து நீங்க நேர் செய்யாமல் நீங்க வெறும் இதுல பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அது பேலன்ஸ் ஆகாதுன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அப்ப அரசியல் ஜனநாயகத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சமூக ஜனநாயகத்துக்கு நீங்க கொடுப்பதில்லை. அது சமூகமே அறமற்று இருக்கு. சமூகம் ஜாதி பார்க்குற வரைக்கும் அதனோட பிரதிநிதியா இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகள் அவன் எப்படி இருப்பான்? ஏன் நீதிமன்றம் எப்படி இருக்கும்? இதுதான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இங்க இருக்கிறவன் தான் அங்க பிரதிநிதியா போறான். அப்ப அங்க மட்டும் சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க, சமூக தளத்தை வந்து நான் சரி செய்யணுமே நினைக்கல. சரியா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, சரி செய்யணும்னு நினைக்கல, இப்படிதான் இருக்குதுன்னு தெரியும். எல்லா சாதிக்காரனும் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற பொழுது
ஒரு பட்டியல் சாதியிலிருந்து ஒரு 7 அமைச்சர்கள் அப்படின்னு மேலே போகும்பொழுது கொஞ்சம் எம்பவர் ஆகுறது. காசு ஒரு யதார்த்தத்தில்னு புரிஞ்சுக்கணும்னா பெரும்பாலும் இந்தியாவை பொறுத்த மட்டில் ஒரு ரூலிங் கிளாஸாக இருக்க பிராமின் மன்யாஸ் அவர்களிடம்தான் எல்லா வகையான சொத்துக்கள் வளங்கள் எல்லாம் இருக்குது. அம்பேத்கர் வார்த்தையில் சொன்ன சட்டப்பூர்வமாக சொத்து சேர்க்கும் வழிகள் அத்தனையும் அடைத்து விட்டு அப்புறம் தான் அந்த சொசைட்டிலே நம்மளை விடுறாங்க. பட்டியல் சாதி மக்களுக்கு அப்படி தான் அனுமதி வழங்கப்படுது. பட்டியல் சாதி மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அவங்களுக்கு எல்லா கஜானாலாம் மேலே லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே ஜனநாயகம் திறந்துவிடப்படுது. சட்டப்பூர்வமான வழி இல்லாத பொழுது இன்னொரு பக்கம் அப்படியே காசு அப்படி இப்படி பாயும் போது இந்த பக்கம் நெல்லுக்கு பாயறது புல்லுக்கு பாயக்கூடாதா? அப்படின்னா இங்கே 18% இடஒதுக்கீட்டில் வந்த அரசு அதிகாரிகள் நீங்கள் சொல்ல முடியுமே? 44 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்க, எம்பிக்கள் என்ன பண்ணாங்க, அதில் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதில் வந்துருமே. ஆல்ரெடி அவங்க 44 பேர் இருக்காங்க தானேங்க, அமைச்சர்களாக பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க தானே. அமைச்சராக இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது 4 அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல. இது 4 தானே, அது 7. அதான் 7, இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் சம்பாதிக்கலாம். இது எப்படி ஒரு பவராக இருக்க முடியும்? அதுதான் அம்பேத்கர் சொல்றாரு, அது மாட்டுக்கொட்டாய் மாதிரின்றாரு. கொள்கையற்ற ஒரு அரசியல் என்பது அரசியலே அல்ல. நீங்க யாரு தாங்க உண்மை பேசுறாங்க அப்படின்னா எல்லாரும் பொய்யே பேசிட்டு போலாமே. உண்மையை பேசுவது தான் நம்முடைய இலக்கு. சமூக நீதி தான் நம்முடைய இலக்கு. சாதி ஒழிப்பு தான் நம்முடைய இலக்கு. சமூக மாற்றம் இல்லைன்னா நீங்க சுதந்திர இந்தியாவில் நீங்க சமூக ஜனநாயகத்தை, நீங்க அரசியல் ஜனநாயகத்தை ஒரு சமூக ஜனநாயகமாக மாத்தாததுனால தான் நம்ம தலித்துகள் மீண்டும் மீண்டும் இவ்வளோ இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 75 வருஷத்துக்கு இதே இழப்புகளை சந்திக்கணுமா? அதுதான் என்னோட கேள்வி. அதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு நீங்க வெறும் அம்பேத்கர் பார்லிமெண்ட்ல பங்கேற்றார், அம்பேத்கர் கட்சி ஆரம்பிச்சார், அதனால நாங்களும் கட்சி ஆரம்பிப்போம், ஆனா அம்பேத்கர் செஞ்ச கட்சியின் கோட்பாடுகள் எதுவுமே எங்க கட்சியில் இருக்காது அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாது. மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டா அங்க தலித் பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு வகையில மகர் பாலிடிக்ஸா சுருங்கி இருக்குது. நீங்க யூபி எடுத்துக்கிட்டா அங்க ஜாதவ் பாலிடிக்ஸா சுருங்கி இருக்குது. ஆந்திராவுக்கு ஒரு வகையில், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அது ஒரு பரையர் பாலிடிக்ஸ் மாதிரி சுருங்கிடுச்சு. நீங்கள் இதுக்கு இடையில தலித் அப்படிங்கிற அடையாளத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ 30 ஆண்டுகள் கழித்து 30-40 வருஷம் ஆச்சா, நீங்கள் 90களில் இருந்து இப்போ அந்த ஐடென்டிட்டி ஆரம்பத்தில் தொடங்கும் பொழுது நான் அறிந்த வரையில் அது தலித்துங்கிறது ஆரம்பத்தில் அது ஒரு குறிப்பிட்ட சாதி குறித்ததாக இல்லை, சாதி மறுப்பின் அடையாளமாக இருந்தது. அம்பேத்கர் முன்வைத்த அந்த பாலிடிக்ஸ் சாதி மறுப்பு தான் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிங்கிற பொழுது இந்த ப்ராசஸில் அது ஏதாவது சாதிக்குள்ளே சுருங்கி இருக்குதா அல்லது என்ஹான்ஸ் ஆகிருக்கா? அது ரொம்ப வேதனையோடு சொல்லணும்னா அது ஜாதியாக மாறி இருக்கு. தலித் பாலிடிக்ஸ் என்று தொடங்கியது, தலித் கருத்தியல் என்பது ஒட்டுமொத்த 76 சாதிகளையும் அல்லது ஒட்டுமொத்த 3 சாதிகளையும் உள்ளடக்கிய ஒரு போராட்டமாக, ஒரு விடுதலையாக அது பார்க்கப்படாமல் தலித் என்ற வார்த்தையை பறையர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது நீங்கள் அம்பேத்கருக்கு செய்கிற துரோகமாக தான் நான் பார்க்குறேன். அது அப்படி ஆயிடுச்சுன்றதுக்காக அதை ஏற்றுக்க முடியாது, அதை அங்கீகரிக்க முடியாது. அப்படிதான் இன்னைக்கு பறையர் கட்சிகள் இருக்குது, தேவேந்திரர் கட்சிகள் இருக்குது, அருந்ததியர் அமைப்புகளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30-40 அமைப்புகள் இருக்குது. அவங்க அம்பேத்கர் பார்வையிலிருந்து விலகி இருக்காங்கன்னா அதுக்காக அதை விட்டுற முடியாது. அது தொடர்ந்து நம்ம கண்டிக்க வேண்டியவர்களாக இருக்கோம். தொடர்ந்து சாதி நம்ம எப்படி ஒரு அருந்ததியர் எப்படி நான் அருந்ததியர்னு பெருமை கொண்டாட முடியும்? ஒண்டிவீர்னு நீங்கள் இருந்து வச்சுக்கினா கூட, ஒரு பறையர் எப்படி நான் ஆண்டேன் அதனால நான் அப்படின்னா சமூகம் எப்படி அதை அங்கீகரிக்கும்? இல்லை, பெருமை கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அம்பேத்கர் தான் சிறுமைப்படுறது. அம்பேத்கர் தான் பெருமை. அம்பேத்கரை நீங்கள் சொல்லும் பொழுது அங்கதான் பெருமை இருக்கு. அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, அறத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, புத்தர் எதுக்கு வச்சிருக்கீங்க? எல்லாரும் புத்தரையும் வச்சுக்கிறாங்க, அப்புறம் பறையர் அடையாளத்தையும் வச்சுக்கிறாங்க, அம்பேத்கரையும் வச்சுக்கிறாங்க, அருந்ததியர் அடையாளத்தையும் வச்சுக்கிறாங்க. இது நேர்முரணானது. இது ரொம்ப அதனால தான் நீங்கள் தொடர்ந்து வன்கொடுமைகளையும் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னா இதெல்லாம் தான் காரணம். நீங்கள் சாதிகளாக நீங்கள் இறுக்கமாயிட்டே இருக்கீங்க. சாதிகளாக இறுக்கமாகும் பொழுது மனு தர்ம காலத்து தான் வரும். இல்லை, அம்பேத்கர் அவருடைய காலத்திலே கூட அவர் அஃப்கோர்ஸ் அவர் எல்லாருக்காக அட்வொகேட் பண்ணாலும் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு கூடுதல் கவனம் அப்படிங்கிற முறையில் அவர் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஒரு அமைப்பு தொடங்குறாரு தானே. ஐயா, அவர் ஊருக்கு வெளியே இருக்கிறவங்கள ஊருக்குள்ளே கூப்பிட்டு வராரு. அப்போ ஊருக்கு உள்ளே கூப்பிட்டு வரும்போது இங்கே எதிர்ப்பு இருக்கு. அப்போ அவர் கூடுதல் அட்டென்ஷன் கொடுத்தான்னு அவங்கள உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அவனும் மனிதன் தான், உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் அம்பேத்கர் தொடர்ந்து கேள்வி கேட்கிறாரு இல்லையா? அப்போ அதுக்குள்ளேயே நாங்கள் பல ஜாதிகளாக பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எப்படி? அது 4ஆம் வர்ண சூத்திர சாதி மக்களுக்காக உழைத்த பெரியாரை விட
சில நேரங்களில் அம்பேத்கர் எனக்கு பெட்டராக படுறாரு. சில நேரங்களில் நான் பார்க்குறேன் அம்பேத்கர் வந்து மராட்டிக்காரர், ஒரு தூரத்தில் இருக்கிறாரு. ஏன் ஜாதியிலே ஆட்கள் இருக்காங்களா? ஓகே ரைட்டு, இந்த சாதி இந்த தான் ஆட்கள் இருக்காங்க. ஏன் ஜாதியில ஏற்கனவே அம்பேத்கர் முன்னாலே பேசினவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சுருங்குற போக்கு இப்போ இருக்கிறத அப்படிதான் சுருங்கி இருக்கு. இப்போ அம்பேத்கரோட அஜெண்டாவை விட்டுட்டு அதற்கு முன்னாலே சாதி ரீதியாக புரிதல் இல்லாமல் இயங்கியவர்களை எல்லாம் இப்போ அடையாளமாக வச்சுக்கிட்டு, அதனால தான் இந்த ஒண்டி வீரன் கதைகளில் வர்றது, அந்த பக்கம் இமானுவேல் சேகரன் கதைகள் உருவாகிறது, இந்த பக்கம் அயோத்திதாசர் கதைகள். அந்த இமேஜை நம்ம குறைக்க முடியாதுல்ல. நீங்கள் அம்பேத்கரை முன்னெடுத்துன்னு வர மூலியமாக தான் அதை குறைக்க முடியும். நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இப்போ எல்சி குருசாமி அயோத்திதாசரானா ஏன் எல்லாரும் எல்சி குருசாமி ஏற்றுக்க மாட்டேன்றாங்க? ஏன் அயோத்திதாசர் மட்டுமே ப்ராபகேட் பண்ணுறாங்க? அப்படின்னும் போது அங்கே சிக்கல் வருது இல்லை. அம்பேத்கர்னு வரும்போது எந்த சிக்கலும் இல்லையே. அம்பேத்கர் ஒரு பெரிய ஐக்கானா இன்னைக்கு இருக்கார் நவீன இந்தியாவில். அதை தானே நம்ம 90களில் தொடங்கணும். நீங்கள் சின்ன சின்ன தலைவர்கள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த அம்பேத்கருக்கு முன்னால் இருந்த தலைவர்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஜாதியாரில் மாற்றி வச்சுருக்கீங்க. அதனால தான் நான் கேட்குறேன். இப்போ தனியாக சாதி ஒழிப்பு நீண்ட கால பயணம். எனக்கு அது எப்போ ஒழிய போகுதுன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்குது. நான் ஏன் ஜாதியாக நான் வளர்த்துக்கிறேன், ஏன் ஜாதியாக நான் வளர்ந்துறேன். நான் தான் அடிமையாக தான் இருப்பேன். ஆனால் அமைச்சராக இருக்கலாம், என்னுடைய பிரதிநிதி ஒருத்தன் அமைச்சராக இருக்கலாம். ஏன் ஜாதிக்குள்ளே மட்டும் நாங்கள் காசு காசுலாம் போட்டு அதுதான். ஆனால் நான் சமூகத்தில் அப்புறம் வன்கொடுமையை டெய்லி நீங்கள் பேசிட்டு தான் இருக்கணும். வன்கொடுமைன்றது வந்து ஒரு ப்ரோக்ராம். சாதி இந்து சமூகம், இந்த சாதிய சமூக அமைப்பு என்பது, இந்த சமூக அமைப்பு இப்படி இருக்குன்னா அங்கே பை டிஃபால்ட் வன்கொடுமை நடக்கும் இல்லையா? அப்போ வன்கொடுமை நடக்கும் அப்படின்னா அதை நான் வந்து எதிர்த்து குரல் கொடுப்பேன். நீ குரல் கொடுக்கணும்னு தான் அவன் சொல்கிறான். நான் அடிப்பேன், நீ அதை புரிஞ்சுக்கணும். அது எந்த நீங்கள் வன்கொடுமையாக எடுத்துக்கோங்க. வன்கொடுமை என்பது தினந்தோறும் நடக்குது. பெரிய வன்கொடுமைகள் தான் நம்ம பார்வைக்கு வருது இல்லையா? அதனுடைய பொருள் என்ன? சாதி இந்து சமூகம் உங்களுக்கு ஒரு சமூகம்தான், ஒரு ஏகலைவன் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோமா? ஒரே ஒருத்தன் தான். அது மாதிரி வரலாற்றில் அங்கங்கே இருப்பாங்க. ஏன் அது ஏன்னா அவன் அப்படி ஒரு செய்தியை, இந்த சாதிய சமூக அமைப்பை கட்டி காக்கின்றவர்கள் அப்படி ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. இப்போ நவீன இந்தியாவில் என்ன பண்ணுறான்? உங்களை அடிச்சாங்கன்னா கோர்ட்டுக்கு போங்க, உங்களுக்கு ஆணையம் இருக்கு, உங்களுக்கு தேசிய ஆணையம் இருக்கு, உங்களுக்கு போராடுறதுக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, அங்கே உங்க குரலை கொடுங்க, விடாதீங்க. இது எவ்வளோ நாளைக்கு செஞ்சுட்டு இருக்க போகிறோம்? இது ஒரு ட்ராப். தலித்துகளுக்கு நீங்கள் உருவாக்கி இருக்கிற ஆணையமாக இருக்கட்டும், நீங்கள் உருவாக்கி இருக்கிற நீதிமன்றமாக இருக்கட்டும், அம்பேத்கர் என்ன தெரியுமா சொன்னார்? ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். தீண்டாமையை நீங்கள் ஒழிக்கணும், அதுக்காக போரிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடைசி தீண்டத்தகாதவன் கொல்லப்படும் வரை நீங்கள் போராடி கொண்டிருக்க போகிறீர்களான்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்லுங்க. வன்கொடுமைகளை பற்றி பேசுகிறாங்கல்ல, வன்கொடுமைகள் தான் எல்லாமே. வன்கொடுமைகளுக்காக பேசுனீங்களா? வன்கொடுமைகளுக்காக குரல் கொடுத்தீங்களா? வன்கொடுமைகளை நாங்கள் ஆவணப்படுத்தியிருக்கோம். அம்பேத்கர் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணாரு? அம்பேத்கர் அப்படி பண்ணல. அம்பேத்கர் மருந்து கண்டுபிடிச்சார். அவன் தினந்தோறும் கொல்லப்படுறான்னு தெரிஞ்சு போச்சு. முக்கியமான கேள்வி, இதை கொஞ்சம் விளக்கமாக பதில் சொல்லுங்க. அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளில் அவர் வந்து நிறைய நூல்கள் எழுதினார். அப்புறம் சட்டம் இயற்றுவது, சட்ட ரீதியான போராட்டங்களுக்கு ஒரு வலுவை ஏற்படுத்துவது, அரசியல் ரீதியா மகத் காலாராம் கோயில் நுழைவு போராட்டமாகட்டும், ஆரம்பத்தில் பூணூல் கல்யாணம் போன்றவை நடத்தி வச்சதெல்லாம் அவர் சொல்றாரு. பட் அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் செஞ்சிருக்காரு. ஒழிய அவர் அன்றாடம் அவரை சுற்றி நிறைய வன்கொடுமைகள் நடந்திருக்குது, டாக்குமெண்ட் செய்யப்பட்டதை அவர் தொகுத்து வச்சிருக்காரு. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வன்கொடுமையோட மோசமாக தான் நடந்திருக்கும். ஆமாம், அம்பேத்கர் காலத்தில். ஆனால் அவர் ஏன் அப்படி ஃபைட்? ஒரு பக்கம் ஹரிஜன சேவா சங்கம் போன்றவைகள், அப்புறம் அவங்க தொகுத்த விவரங்களை அவர் தொகுத்து சொல்றாரு. அவர் ஏன் அந்த ஃபைட்ல அதிகம்? இதைத்தான் நாங்கள் 20 வருஷமா தலித் முரசில் கேட்டுட்டு இருக்கோம், 30 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். நான் உங்கள்கிட்ட கேட்டது எதுக்கு அவர் அம்பேத்கர் வந்து இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, கீழ்வெண்மணிக்கு பெரியார் குரல் கொடுத்தாரா, முதுகுளத்தூருக்கு பெரியார் குரல் கொடுத்தாரா, நான் என்ன அம்பேத்கர் குரல் கொடுத்தாரா, இல்லை அன்னைக்கு இருந்த தலித் தலைவர்கள் குரல் கொடுத்தாங்களா? அப்படித்தானே கேட்க வேணும். முதுகுளத்தூர் 57 இல்லையா? ஆமா, அம்பேத்கர் அங்க நடந்ததுக்கு குரல் கொடுத்தாரா? கவிதான்னு ஒரு பெரிய வன்கொடுமை நடந்தது. கவிதா என்ற கிராமத்தில் 35களில் நினைக்கிறேன் ஒரு பெரிய வன்கொடுமை நடந்தது. அம்பேத்கர் என்ன சொன்னார்? பதிவு பண்ணியிருக்காரு. ஏன் இங்க மேலூர் மேலவளவில் நடந்த வன்கொடுமைகள் எல்லாம் அம்பேத்கர் பதிவு பண்ணியிருக்காரு. நீங்க ஒன்னு அறிக்கை விட்டீங்களா? வன்கொடுமைகளுக்காக அம்பேத்கர் வன்கொடுமைகளை பார்லிமெண்ட்ல வன்கொடுமைகளை பத்தி தான் பேசினாரு. அப்படி இல்லை. இந்த பிரச்சனையை ரொம்ப மலினமாக்கி தடுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சார். அதுதான் செஞ்சார் அம்பேத்கர். எங்கேயும் வேலை முறைக்கு இந்த வேலை முறையில் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி அம்பேத்கர் அதனாலதான் சொல்றாரு, நீங்க தீண்டாமை, காந்தி வந்து தீண்டாமை ஒழியணும்னாரு. அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ்காரெல்லாம் தீண்டாமை ஒழிப்பு
குடும்பத்துக்குள்ள சாதி மறுப்பு திருமணம் இதெல்லாம் சொல்றாங்க. அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, தீண்டாமை உங்க இலக்கா இருந்தா அது வந்து ஒரு லோ எய்ம் இஸ் அ கிரைம்னு அதுக்கு தான் சொன்னார். எல்லாரும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ரொம்ப குறுகிய பார்வை, தப்புன்னுலாம் சொல்ல, குறைந்த லட்சியம் தப்புன்னுலாம் சொல்ல, குற்றம்னாரு. எந்த கான்டெக்ட்ல சொல்றாரு? தீண்டாமையை ஒழிக்கிறது தான் அவர் சொல்றாரு. அது வந்து ஒரு குறைந்த லட்சியம். ஆமா, சிஸ்டத்தை பத்தின கவனம் இல்லாமல் நீங்க சாதிய சமூக அமைப்பு உங்களை நீங்க ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு கீழ் ஜாதியா ஏன் நாம இருக்கோம்? அதிகாரம் இல்லாதனாலயா? அதிகாரம், செல்வம், நிறைய பிறப்பின் அடிப்படையில் அது தீர்மானிக்கப்படுதுங்க. அந்த பிறப்பின் அடிப்படையிலான இழிவை நீங்க போக்காமல் நீங்க எந்த பெரிய அதிகாரத்தை பெற்றாலும், நீங்க கேஆர் நாராயணன் மாதிரி ஆனாலும், கேஆர் நாராயணன் என்ன சொன்னாரு? அவர் ஒரு உண்மையான பிரதிநிதித்துவக்கு அவர் தான் அடையாளம், காங்கிரஸ்காரர் தான். ஆனால் அவர் ஒரு இந்திய குடியரசு தலைவராக ஒரு எத்திக்ஸோட ஃபைட் பண்ணாரு. அம்பேத்கர் பாலிடிக்ஸ் அவர் பேசினாரு. ஆனால் அவர் என்ன சொன்னாரு? நான் இப்போ இங்கே குடியரசுத் தலைவராக இருக்கேன், ஆனால் என் ஊருக்கு கேரளாவுக்கு போனால் என்னை கோயிலுக்குள்ள விட மாட்டான்னு சொன்னார் இல்லையா? அப்போ அதன் பொருள் என்ன? பிறப்பின் அடிப்படையில் சாதியை வந்து எட்டர்னல்னு சொல்றாங்கல்ல இவங்க, சனாதனம். அதுக்கு வந்து ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அதன் பொருள் என்ன? ஜாதியை ஒழிக்கவே தர்மம்ன்றாங்களே, அது என்ன? வர்ணாசிரம தர்மம் தான் தர்மம். அப்ப இந்த தர்மத்தை நீங்க ஒரு பக்கம் தலித்துகள் தங்களுடைய பண்பாடாக ஏற்றுக்கொண்டு, மதமாக ஏற்றுக்கொண்டு, அதே கோயிலுக்குள்ள போயிட்டு அதே கோயில் எனக்கு உரிமை வேணும்னு கேட்கறது, இதை எப்படி நீங்க போராட்டமா முதல்ல ஏற்றுக்க முடியும்? அதுதான் அம்பேத்கர் கேட்டார். ஒரே ஒரு காலாராம் நுழைவு நான் எதுக்கு நடத்தினேன்னு அவர் சொல்லிட்டார். இந்துக்கள் வந்து அவங்களுக்கு இரட்டை வாய் உண்டு, அவர்கள் வந்து ஹிப்போக்ரட்ஸ், அதை நான் நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த காலாராம் நுழைவு சொன்னேன். இதுமேல் காலாராம் எந்த இந்து கோயிலையும் நுழைவதற்கு நீங்கள் கேட்காதீங்க, போராடாதீங்க. கக்கத்துல கத்தியும் அது காந்தியை பார்த்து சொன்னார். அப்ப நீங்க கோயில் நுழைய போராட்டத்தை எதுக்கு இங்க நடத்திட்டு இருக்காங்க? அது ஒரு வன்கொடுமை. நீ அவன் கோயிலுக்குள்ள நீங்க போறதன் மூலமா நீங்க தலித்தா இருக்கிற, அதாவது கீழ் சாதியா இருக்கிற நீங்க ஒத்துக்கொள்வதற்கு சமம் இல்லையா? கருவறையில தீண்டாமையின் உருவமாக கருவாக அது இருக்கும். ஆனா கோயிலுக்கு வெளியில நம்ம கும்பிட்டு இருப்போம். ஆமா, தலித்துகள் இந்துக்களா இருக்கிற வரைக்கும் நீங்கள் கீழ் சாதியாகத்தான் இருந்தாகணும். இப்போ அதுல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா நீங்க அந்த மதத்துல இருந்து முதல்ல விடுபடணும். அதை நீங்க டோட்டலா பிளாக் அவுட் பண்ணிட்டு அதிகாரம் கிடைச்சா போதும், தலித்துகளுக்கு வந்து எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னா நீங்க சொல்ற பதவிகள் கிடைக்கலாம், சில ஈவுகள் கிடைக்கலாம். அதை வச்சு என்ன பண்றது? தனிப்பட்ட தலித்துகள் முன்னேறலாம். இப்போ இடஒதுக்கீட்டு பயனாளிகள் முன்னேறி இருக்காங்கல்ல, ஏறக்குறைய இப்போ இந்த 44 தொகுதியில் இப்போ போட்டிட்டு இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் முன்னேறி இருப்பாங்க. அது எப்படி சமூக முன்னேற்றத்தை அது வழிவகுக்கும்? அப்போ வன்கொடுமை நீங்க சும்மா வாயில பேசிக்கிட்டு வன்கொடுமைகளை தினந்தோறும் போய் நீங்க அட்ரஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த சதி திட்டத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறீங்க. அவனை தலிதாவே வச்சுக்கணும், அவனை தாழ்த்தப்பட்டவனாவே வச்சுக்கணும். அவனை அடிச்சாங்கன்னா நீங்க போய் புகார் கொடுக்கணும், அவனுக்கு நீங்க மருந்து வாங்கி தரணும், அவனுக்கு நீங்க நிவாரணம் வாங்கி தரணும். கோர்ட்ல கேஸ், ஒவ்வொரு கேஸும் 20 வருஷம் நடக்கும். இதையே தான் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கும். இதுவா அம்பேத்கர் பாலிடிக்ஸ்? சைக்கிள்குள்ள போய் மக்களை தள்ளக்கூடாது. பாலிடிக்ஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் டோக்கனிசம்லாம் இவங்களுக்கு பெரிய வெற்றி மாதிரி தெரியுது. அது ஆட்சிகளோட முன்ன பின்ன நீங்க எந்த ஆட்சியை நீங்க கம்பேர் பண்ணாலும் அதுதானே. அந்த இந்த மாதிரியான டோக்கனிசம் எல்லா காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்கு, திமுகல இருந்திருக்கு, திராவிட கட்சிகள்ல இருந்திருக்கு, இப்போ தாவேக கிட்ட வந்திருக்கு. அதுல நீங்க பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். ஆனா வன்கொடுமைகள் எண்ணிக்கை பெருகிட்டே இருக்கு. அப்ப சமூக பிரச்சனைகளுக்கு, சமூக சிக்கல்களுக்கு, வன்கொடுமைகளுக்கு நீங்க வெறும் ஆட்சி மாற்றமும் டோக்கனிசமும் பத்தாது. டோக்கனிசம் பத்தாது அப்படிங்கிறதா நான் அதுல சாரமா ஓரளவு புரிஞ்சுக்கிட்டது. ஆடியன்ஸும் அப்படியே புரிஞ்சுப்பாங்க நம்புறேன். எனக்கு இன்னும் கேள்விகள் இருக்கு. ஆனா நான் உங்கள்கிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல பேசிட்டு இருக்க மாதிரி பேசலாம். இன்னொரு வாய்ப்புல சந்திச்சு பேசுவோம். கலந்து கொண்டு நன்றிகளை பயந்து கொண்டு வணக்கம் நண்பர்களே. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.